ஹைடிஎஸ் நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 3ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 3 பார்ட் பண்ணிக்கிட்டேன். நான் டைம் கிடைக்கும்போது பண்ணிட்டா தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மென்னோட லைஃப் இல்லையா, ஹவு ஹார்ட் இட் இஸ் ஃபார் ஸ்ட்ரகிளிங் மென் அப்படின்னு, ஸ்ட்ரகிளிங் பாயாக இருக்கும்போது கூட. ஸோ இது ஒரு சிலது நம்ம ஓப்பனாக உடச்சி பேச முடியல. என்ன காரணம்னா, யாரோ ஒருத்தர் காயப்படுத்திடுமோ அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் வந்து வேலை செய்யல, ஒரு சிலர் சரியாக பண்ணி திட்டியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு, லீட்ஸ் எல்லாம் திட்டியிருக்கேன். பட் வந்து அதில் எந்த ஒரு சுயநலமும் இருக்காது. 2வது வந்து அவங்க வந்து இவ்வளோ வேலை பார்க்குறவங்கள புஷ் பண்ணி அவங்க கெரியர் நல்லா இருக்கணுமில்லப்பா. அது எனக்கு எப்போவுமே அதில் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போக முடியாது, ஒரு அளவான ஒரு வேலை செஞ்சு அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணுமில்ல. அது நான் எல்லா லீட்ஸையும் நான் சத்தம் போட்டுருக்கிறேன். அப்போ ஒரு சில நேரம் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க ஏதோ ஒன்று திருப்பி சொல்லுவாங்க, இல்லை நான் இதனால தான் இது பண்ணல, அதனால தான் இது பண்ணல அப்படின்னு. பட் என்னென்னா, இங்கெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நான் வேலையில் இருந்தது தான். இப்போ நான் வந்து வேலை இல்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதை தாண்டி வந்து நம்ம இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்ததுனால தான், அது வளர்ந்து வந்ததுனால தான் நம்ம இத்தனை பேர் கூட வந்தாங்க, இதெல்லாமே பண்ண முடிஞ்சது. அப்போ நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கிட்ட நான் சொல்கிறது வந்து, நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். இப்போ இத்தனை பேர் கூட சேர்ந்து வேலை செய்கிறீங்கல்ல, ஒரு லீடர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ட்ரஸ்ட்லேயும். அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க உங்கள் வீட்டிலலாம்? அது அவங்களுக்கு புரியவே புரியாது. நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் அதுக்காக. இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கன்னா அதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நேச்சர் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எல்லாமே லைஃப்பில் நடந்தது தான் சொல்கிறேன். ஒரு ஜென்ரல் டாக்கெல்லாம் நான் பண்ணல. நான் என்ன நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணமோ அதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஒரு உதவின்னு போகும்போது எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யுஎஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இங்கே வரணும் அப்படின்னு டிசிஎஸ்ல ட்ரை பண்ணும்போது கூட, ஆனால் அந்த நண்பரே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா எனக்கு ஒரு லேயர் ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுருந்துருக்கலாம், கிராஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லலாம், இங்கே பாருங்க மச்சி, நான் வந்து உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துருக்கிறேன், என் பேரை கெடுத்துடக்கூடாது, உங்கள் உயிர் உணர்வு எல்லாத்தையும் போட்டு வேலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி என்னை பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குங்க, ஏன்னா ஒரு நண்பனாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன்னு அப்படி சொல்லலாம். அப்படி தான் நம்ம வந்து யாருக்கு பண்ணாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணால் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இவங்க வந்து அப்படியே அங்கிட்டு என்னை விட்டுட்டு அழுங்காமல் அப்படியே கழட்டி விட்டுட்டு கம்முன்னு போயிட்டு அப்படி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னென்னா, இன்றைக்கி என்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி இருக்கிற மக்கள், இன்றைக்கி இருக்கிற பணமோ, படிப்போ, வேலையோ, இது எல்லாத்தையுமே நான் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எப்படி வந்து இப்படி மேலே அந்த பெல் கர்வில் எப்படி மேலே ஏறுறோமோ, யூ கர்வில் அது அப்படியே கீழேயும் வரும். எல்லாத்தோட லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். நம்ம கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறோம். எப்படி வந்தோமோ அப்படி தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே டெம்பரவரி இல்லையா? அதில் வந்து மனுஷங்களாக பிறந்துட்டோம். இப்போ அந்த பாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சார். ஒரு புலிக்குட்டியும் ஒரு கரடிக்குட்டியும் இருக்குது. அந்த புலிக்குட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அது வந்து போட்டு அந்த கரடியை போட்டு குட்டி விளையாடும் போது போட்டு காயம் பண்ணி போடுது, புரண்டி வச்சிருது, கடிச்சிருது எல்லாம். அப்புறம் 2யும் பிரிச்சுட்டாங்க. அந்த கரடி வந்து சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாமே இருக்குது, புலி சாப்பிடல, 2 இலைச்சி ஏங்குது. அப்புறம் திரும்ப ஒன்றா சேர்த்துனதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்து நல்லா க்ரோ ஆகி பெருசாகி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. ஒரு அனிமல்ஸ்குள்ளேயே அந்த மாதிரி அவ்வளோ பாசம் இருக்குதுன்னா, அப்போ மனுஷங்க தானே நம்ம எவ்வளோ பாசமாக இருக்க முடியும், எவ்வளோ நல்லா இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம அதை கொஞ்சம் அந்த மாதிரி அப்போ நம்ம மனுஷங்க அப்படிங்கும்போது ஒருத்தரோட வலி தெரியணும், ஒருத்தரோட சந்தோஷம் தெரியணும், ஒருத்தரோட துக்கம் தெரியணும், ஒருத்தரோட போராட்டம் தெரியணும். ஒருத்தர் போராடினாங்கன்னா நம்மளை விட அவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மனசில் வரணுமில்ல. பண்ணவே இல்லைப்பா. நான் ரொம்ப படாத பாடுபட்டு தான் அப்புறம் திரும்ப வந்தேன். நான் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஆனோடனே என்கிட்ட ஒரு வேலை வேணும்னு வீட்டுக்கே வந்துட்டாங்கப்பா கலிஃபோர்னியாவில். அது கிஃப்ட் கார்டை நான் வாங்கவே மாட்டேன்ட்டு, குழந்தைகளுக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏதோ முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம் மச்சி, வேணாம் மச்சின்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன். வீடு தேடி வந்துட்டு அப்படி யோசி வந்துருந்தாங்க, வந்தாங்க. பட் அப்போ கூட வந்து நம்ம அந்த மாதிரிலாம் ஏன் இதை பண்ணலை, எனக்கு அது மனசுக்குள்ளே ஓடுது. இதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வந்திருப்பேன் ஒரு காலத்தில் இல்லையா? உனக்கு எல்லா செல்வாக்கு இருந்தது, பண்ணி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருந்தீங்க, நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுற இடத்துல நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. இப்போ எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டில் வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது, நம்மளை முட்டாளாக்கிது அவங்க நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, பெரிய அவங்க அறிவாளின்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் நம்ம அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரியா? ஸோ அது நம்ம வந்து வி ஹாவ் டு திங்க், அவ்வளோதான். அது வந்து சக மனுஷங்களை வந்து மனுஷங்களாக நேசிக்கிறது, அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க.
நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரகிளிங்ல இருக்கும்போது, நான் கண்டுபிடிச்சேன். நான் நான் இப்படிதான் இருந்தேன். இதுதான் என் நேச்சர் அப்படின்னு வரும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஏஞ்சல்னலாம் சினிமால காட்டுறாங்கல்ல, அந்த மாரி ஒரு பையன் வந்தான் என் லைஃப்ல. அது உங்களுக்கெல்லாம் நடக்கும். இந்த ஸ்ட்ரகிளிங்கா இருக்கிற அத்தன மக்களுக்கு அது நடக்கும். அவங்கள ஹோல்டு பண்ணிக்கங்க. அவங்கள மிஸ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். காந்தி ஆகட்டும். அதுக்கப்புறம் அம் இன்னொரு ப்ராஜெக்ட்ல பார்த்தேன். கௌரவ் கௌரவ் சிங்கர் ஆகட்டும். அப்புறம் இங்க வந்து பார்த்தா ஆன் சைட்ல பார்த்தா சுந்தர் பாண்டியன் ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து சதீஷ் உக்தர் ஆகட்டும். இவங்க எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த கௌரவ் ஆகட்டும், சுனில் ஆகட்டும். இவங்க எல்லாமே நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல லைஃப்ல மூவ் ஆகறதுக்கு வந்து பயங்கர ராஜேஷ் ஆகட்டும். இவங்கலாம் அடுத்த லெவலுக்கு எனக்கு வந்து வாழ்க்கையில மூவ் ஆகறதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி பண்ணாங்க. உதவி பண்ணியிருக்காங்க. இப்படிதான் நேச்சர். இதுதான் கேஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதனால நீங்க வந்து நீங்க இருக்கிற மாரியே இருங்க. உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப நம்ம இவ்ளோ ஸ்ட்ரகிள் ஆயி வந்ததுனால, அம் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பணம் வந்தோனே நம்ம எல்லா பக்கம் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் அதாவது வந்து அம் ஹெல்ப் பண்ணாதவங்க பூரா நம்ம கைண்டுங்கிறதுனால அவங்க அத்தன பேர் வருவாங்க. நம்மளுக்கு பண்ணாதவங்க அத்தன பேர் வந்து நிப்பாங்க. அதே மாரி வந்து நம்ம கடமைப்பட்டிருப்போம்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க சோதனைகள் அதிகமா தான் இருக்கும். சரியா? பட் என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து வாழ்ற வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோங்கிறது மட்டும் தான் நம்ம அதுதான் மேட்டர்ஸ் இல்லையா? எவ்வளோ நாள் இந்த இடத்துல வாழ்றோம் அப்படிங்கிறது மட்டும் தான். நம்ம போயிருவோம். இது அது பாட்டுல நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஏதோ ஒண்ணு வரும். யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருமே பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அப்ப நீங்க வந்து என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில நல்லா பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு என்ன இத பத்தி ஒரு லீடு கூட பேசியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தான் டவுன்ல பொறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் படிக்கிற காலத்திலேயே வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து ஸ்விம்மிங் கொண்டு விடுவாங்களாமா, டான்ஸ் கிளாஸ் கொண்டு விடுவாங்களாமா, கராத்தே கிளாஸ் கொண்டு விடுவாங்களாமா, எல்லா டியூஷனும் போவாங்களாமா. 2 பேருமே டாப்பா படிப்பாங்க பசங்க புள்ளைகலாம். அப்படியெல்லாம் தான் இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே இல்லைல்ல. அப்போ நீங்க கிடைச்சதுக்கெல்லாம் உண்மையா பண்ணுங்க போதும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அத உண்மையா பண்ணுங்க. அதுக்கு மட்டும் ட்ரூவா இருக்கணும்னு நெனச்சுக்கங்க. நீங்க பெரிய நீங்க வந்து 100க்கு 100 வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல. வாங்குனா தப்பில்ல. நல்லது நல்ல விஷயம் தான். ஏன்னா, அதுதானே சிஸ்டம்னு வச்சிருக்கிறான். கஷ்டப்பட்டா ஒரு ஒரு வேலை பண்ண முடியும். ஒரு மார்க் வாங்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. அது முதல்ல அந்த இடத்துக்கு உண்மையா இருங்க. சின்ன சின்னதா சரிங்களா? சின்ன சின்னதா இருங்க. சின்ன சின்னதா இருந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த ஸ்டேஜ்க்கு உண்மையா இருந்தீங்கன்னா, இது இந்த அந்த நம்ம அந்த இடத்துக்கு அத எடுத்துட்டு போயிருவோம். நான் சொன்னேன்ல, நான் யுஜி படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் கட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பட் என்ன அங்க வெளிய அனுப்பல. ஸ்கூலா இருந்தா வெளிய நின்னு நின்னு தான் பணம் கட்டியிருக்கிறேன். வெளிய நிக்க வச்சுருவாங்க. லேட் 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 ஃபீஸ் எப்பவுமே நான் அதில இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்கும் அந்த ஸ்டேஜ்லலாம். பட் என்னமோ அத்தன வலியும் கோ த்ரூ பண்ணி அதெல்லாம் நம்ம பசங்களுக்கும் கூட தெரியாது. வந்து என்னன்னா, அப்பா அது நம்ம வெளிய சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ள வலிக்கும்ல. இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கிறது நம்மளுக்கு ஏன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தோணும். நம்ம பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல் போயிரலாமான்னு நெறைய டைம் யோசிச்சேன். ஒரு சில காரணத்தினால போ முடியல. இல்லன்னா போய் சொல்லியிருந்தா கொண்டு சேர்த்தி விட்டுருப்பாங்க. நம்ம படிச்ச படிப்புக்கு கவர்மெண்ட் ஸ்கூலே போதுமானது. அதுவே அதிகமா இருந்திருக்கும் எனக்கெல்லாம். நான் இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இருந்தா நீங்க கம்முனு போய் படிச்சிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற புரிதலும், கவர்மெண்ட் ஸ்கூலே எனக்கு போதுமான படிப்பு குடுத்துரும். இப்போ ஒரு பிசிக்ஸ் படிச்சு சந்தோஷமா இருக்கிற மாரி, எம்சிஏ படிச்சுக்க மட்டும் தான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா, அப்போ மட்டும் என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன்னா, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் போகாம மெரிட்ல போயிருந்திருப்பேன். அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு இந்த ஒவ்வொரு காலேஜுக்கு ரூ. 500 அப்ளிகேஷன் போடணும். ஒரு 10 காலேஜ்னா ரூ. 5000 அந்த ரூ. 5000 பணம் இல்லாம போயிருச்சு. ரூ. 500 கூட இல்ல. அதனால போட முடியல. அப்புறம் காட்ட வித்து கொண்டு வந்து 40,000 குடுக்குறாங்க கையில. அப்புறம் அத வச்சு என்ன பண்றது? ஸோ அப்படி ஆயிடுச்சு. அம் உங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்றது, இந்த நல்ல மனுசங்க வந்து உங்க லைஃப்ல வருவாங்க. நீங்க கஷ்டப்பட்டா மட்டும் எல்லாருமே அப்படிலாம் இருந்துறவே மாட்டாங்க. நான் காந்திவெல்லாம் ஐய்யய்யோ! அதெல்லாம் எப்படி சொல்றது? அ மொகப்பேர்லருந்து வருவாரு என்ன பார்க்கறக்கு சாட்டர்டே அன்னைக்கு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு கூட. முக்கியமா அப்படிலாம் வந்திருக்கிறாரு. என் ஒய்ஃப் கேசரி பண்ண சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு, அவர பார்க்கறக்கு நானும் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அந்த மாரி அது காந்தி மட்டும் இல்ல. அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட அப்படித்தான் இருப்பாங்க. காந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கன்னடால ஒருத்தர் இருக்காரு. ரஜீஷ் கூட பேசினேன் அப்படி 2 நாளைக்கு முன்னாடி. டெக்சாஸ்ல இருக்காப்படி. ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏசல் கிட்ட இருக்கலையும் நானும் சத்தம் போட்டேன். "ஏங்க மச்சி வரல?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாரி வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒரு ஒரு காந்தி ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா அப்படி சுரேஷ் மாரி தான். என் கெரியருக்கு வந்து முக்கியமான ஒரு பில்லர்ஸ்னா இந்த 4, 5 பேர்த்த நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் இந்த லெவலுக்கு இருக்கிற ஒரு சாதாரண லெவல் தான்ப்பா. இது ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு 20 வருஷம் வேல பார்த்துட்டோம்ங்கிறது ரொம்ப இதா தானே இருக்கும். இல்லையா? நம்ம வந்து யாரெல்லாம் முதல்ல வேல குடுத்தாங்களோ, அவங்க மேல எல்லாமே லாயலா தான் இருந்திருக்கிறோம். அவங்க தம்பி அதெல்லாம் வந்தா கூட நம்ம செந்தில் எல்லாம் இழுத்து புடிச்சு வச்சு தான் நம்ம ஏசல் எல்லாமே பண்ணி குடுக்குறோம். நன்றி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 2வது வந்து இப்ப தியாகுன்னு ஒரு பையன் தான் நம்மள இன்டர்வியூ பண்ணாப்படி. நண்பர் அவரு. தியாகுமு ராமநாதன் செந்தில் 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 ராமநாதன் நெனைக்கிறேன்.
அவங்களும் எனக்கு யாருன்னு தெரியாது. போட்டு பயங்கரமா நோண்டி இஜேபிலலாம் கோடு எழுத சொல்லி டிசிஎஸ்லாம் அப்படிதான் வேலை ஆஃபர் குடுத்தாங்க. அதனால அந்த பெரிய கம்பெனியில வேலைக்கு போயிட்டோம். பெரிய சம்பளம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மேலலாம் கொஞ்சம் நன்றியோட இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல தான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அத போய் நான் ரொம்ப லாயலா தான் அவரு என்ன திட்டுவாரு. தியாகு வந்து ஃபீல் பண்ணுவாரு. "உங்க திறமைக்கு தான் நான் வேலை குடுத்தேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு. அப்புறம் எனக்கு யுஎஸ் வந்த புதுசுலலாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தை அவங்களுக்கு பவர் இருந்தது அப்போ. சரியா? அப்ப அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. கேஆர் வராரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணி, என்ன பத்தி நல்லா சொல்லி அதெல்லாம் பண்ணாரு. தோ நான் வந்து கிளையன்ட் இன்டர்வியூ இதெல்லாமே கிளியர் பண்ணிருந்தேன். பட் இருந்தாலும் அவரோட வேர்டும் ரொம்ப பெருசா ஒர்க் ஆச்சு. அதனால அது செந்தில்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். உங்க அண்ணன் தான் காரணம் அப்படின்னு. உங்க அண்ணன் அதெல்லாம் ஒரு நம்ம போராடிட்டு இருக்கும்போது ஒரு கைய குடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி தூக்குறது ஒண்ணு இருக்குல்ல. அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அது எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க வந்து இந்த மாரி வந்து எம்&எம் பண்ணி கொஞ்சம் இந்த பணத்தையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி அதில கொஞ்சம் விட்டுட்டேன். இந்த ஷேர்ஸ் இத நெறைய இதில பிசினஸ்ல பணத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கி போட்டுலாம் விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு. எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு. பட் பரவால்ல தப்பு நடந்து போச்சு முன்னாடி. அத இப்ப மாத்த முடியாதுல்ல. இனிமேல் அத பண்ண வேண்டாம். இனிமேல் பண்ணாம இது நான் முழுக்க முழுக்க பேசுறது வந்து இது வந்து பிரசன்னா ஃபேமிலிக்கும், நந்தகுமார் ஃபேமிலிக்கும் பெரிய ஃபேமிலி கிடையாது. இது எல்லாமே ஸ்ட்ரக்லிங் ஃபேமிலிஸ். அவங்களுக்கு தனியா பண்ணிட்டேன். பிரசன்னாவுக்கு ஒண்ணு பண்ணேன், நந்தகுமாருக்கு ஒண்ணு பண்ணியிருக்கிறேன். சுரேஷும் பெரிய குடும்பம் தான். சுரேஷ்க்காக ஒண்ணு பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து முழுக்க முழுக்க கஷ்டப்படுற பசங்க, கஷ்டப்பட்டு வர்ற பசங்க, வழியே இல்லாம வர்ற பசங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாத பசங்க. சரியா? நான் வந்து என்ன சொல்றேன்னா, இங்க வந்து அம் நீங்க வந்து என்ன யோசிக்கணும் அப்டின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருங்க. போராடிட்டே இருங்க. கன்டினியூஸா பண்ணுங்க. அதுல யார் வேணாலும் கூட வரலாம். யார் வேணாலும் விட்டுட்டு போயிரலாம். இப்ப இங்க ஏசல் அலுமினில எடுத்துக்கங்க. எத்தன பேர் வேலை செய்வாங்க? இந்த லீட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் டயர்ட் ஆகி போயிருவாங்க கொஞ்ச நாள்ல. இருக்க மாட்டாங்க. யாருமே 2 வருஷத்துக்கு மேல, 3 வருஷத்துக்கு மேலலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லா ஹெல்ப்பும் இங்க எடுத்துக்கங்க. சரியா? அப்போ அது என் மேலயும் தப்பு இருக்குது. அப்டின்னா வேலை செய்றவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷனு. வேலை செய்யாதவங்களுக்கு ஒண்ணு, ஃபண்ட் குடுத்தவங்களுக்கு ஒண்ணு, குடுக்காதவங்களுக்கு ஒண்ணு. அம் அப்படியெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோம்னா, இந்த லேயர் அப்படியே இன்னும் பெருசா பில்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த எஃபோர்ட்டுக்கு அத நம்ம ஹானர் பண்ற மாரி. ஆனா இங்க தான் ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரு வந்து கேட்டாலும் எதையும் பண்ற மாரி மனசு இல்ல. அதனால டிஃபரன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அது என் சைடும் அது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் இன்னும் அதுல ஸ்ட்ரகிள் ஆயிட்டே தான் இருக்கிறேன். இப்ப வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா, இன்னும் நல்லா போயிருந்திருக்கும். இது அப்படி பண்ண முடியறதில்ல. சில நேரம் வந்து அவங்க கஷ்டத்த சொல்லும்போதும், அப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாரி பண்றோம். அப்ப இந்த நம்மளோட வேலை செய்றவங்கள வந்து நீங்க எப்படியாவது நல்ல இடத்துக்கு வந்துருங்கன்னு தான் நான் போராடுறேன். இங்க ஒரு இவ்ளோ ரிசோர்ஸ் இருக்குது. நீங்க படிங்க. நீங்க என்ன வேலை வேணாலும் இப்ப கேளுங்க. இப்ப நான் வந்து பிசினஸ் கூட உங்களுக்கு எந்த மாரி ஹெல்ப் வேணும்னு நான் எல்லாத்துட்ட சொல்லிட்டு தான் டிஎஸ் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஹெல்ப் வேணும்? நீங்க வந்து எங்க போகணும்? இல்ல எந்த மாரி பண்ணணும்? நம்ம இந்த இந்த சோர்ஸ பூரா யூஸ் பண்ணிக்கங்க. வந்து இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம Facebook அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க. நாங்க எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்றோம். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனா அத வந்து பண்றதே இல்ல. அப்ப அத வந்து என்ன சொல்றாங்களா, கேஆர் நீங்க பண்ணுங்க, கேஆர் நீங்க என்கிட்ட ஆஃப்லைன்ல குடுத்தா, ஒருத்தருக்கு நான் பண்ணுனா ஒருத்தருக்கு பொல்லாப்பா போயிரும்ல. கண்டிப்பா என்னோட மெசேஜ் நான் ஷேர் பண்ணா நெறைய பேர் பார்ப்பாங்கிறது உண்மதான். நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக வந்து நான் இப்போ ஒருத்தரோட மெசேஜ் எடுத்து போட்டா எல்லாத்துக்கும் பண்ணணும். நியாயமா தான் நடந்துக்கணும். அதனால நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் என்டோர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். அப்ப அத ஒரு சிலர் பண்ண விருப்பம் இருக்கிறதில்ல. என்கிட்ட தான் குடுத்து பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை நானெல்லாம் வந்து அதோட உச்சம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு கூகுள்ல தேடுங்க என் பேர் வந்து நிக்கும் அப்பல்லாம். அப்படிதான் நான் இருந்தேன். எனக்கு வந்து என் மேல ஒரு நல்ல ஃபீல் எப்பவுமே இருந்ததில்ல. நம்ம எதையுமே பெஸ்ட்டா பண்ண முடியும்னு நெனச்சதே கிடையாது. எதுவுமே வந்து ஆனா நான் எல்லா ஸ்டேஜ்லயும் நல்லா தான் பண்ணேன். பட் அத ரெகனைஸ் பண்றதுக்கும், அப்ரிஷியேட் பண்றதுக்கும், அத கொண்டாடுறதுக்கும், நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆளே இல்ல லைஃப்ல. நான் ரொம்ப நல்லா உன்ன கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பேன். யாரோ ஒரு கசினோ, அவங்க பையனோ யாரோ ஒருத்தர் வந்தா, அவங்க அம்மாவோ, அப்பாவோ சொல்லுவாங்க. "அவன் ரொம்ப இத நல்லா பண்ணுவான். சூப்பரா பண்ணுவான்" அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் நெறையா போயிருக்கு. நெறைய நடந்திருக்குது. எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும். சரியா? உங்க வாழ்க்கையில நடக்கும். அம் உங்களுக்கு வந்து யாருமே துணை இல்லாதப்ப கூட, நான் நல்லா இல்லாதபோது என்கூட யாரும் பெருசா துணையாவலாம் இல்ல. நான் வந்து நேத்து ஒரு வீடியோ அது பண்ணும்போது மென் வெர்சஸ் விமன்னு பேசும்போது நான் பூங்கோதை பத்தி சொல்லியிருந்தேன். அப்ப பூங்கோதை வந்து எனக்கு மெசேஜ் இன்னைக்கு காலையில பண்ணியிருந்தாப்படி. நேத்து நைட் பண்ணாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க எதுக்கு என்ன பத்திலாம் ரொம்ப நல்லா சொல்றீங்க. பட் சோ கைண்ட் ஆஃப் யூன்னு போட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணலின்னா சாப்பாட்டுக்குலின்னு கேட்டோம் ரூ. 4000 குடுத்தீங்க. உங்க சம்பளமே எனக்கு 2000 2500 2 மாச சம்பளம் 1 1/2 மாச சம்பளம் 2500 வச்சா கூட 1 1/2 மாசம் 1 1/4 மாச சம்பளத்த குடுத்தீங்க. 2வது வந்து அப்ப பேசிட்டு இருந்தீங்க. கூப்ட்டு அப்பப்போ வந்து என்ன என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து
ஒருத்தன் ஜெயிப்பானா இல்லையானே தெரியாதவங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எத்தனை பேருக்கு மனசு இருந்திருக்குல்ல. அந்த மனசு அந்த ஒரு மனசுக்காக தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணணும்னு நெனச்சது அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லும்போது அப்ப எனக்கு தான் எமர்ஜென்சினா நீங்கலாம் ஹெல்ப் பண்றீங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு. இல்ல அது நீங்க சொல்லாம இருந்துக்கலாம். பட் நான் சொல்லி ஆகணும்ல. நான் உதவி வாங்கியிருக்கிறேன். அதனால நான் சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த மாரி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பீப்பிள் நெறைய பேர் வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அம் எல்லா மனுசங்களுக்கும் வந்து ஒரு மனசாட்சி வந்து இருக்கணும். எப்படின்னா, இப்ப என் பையன் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்லிங் ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன பார்க்குறான். ஒரு அம்மா இல்லாத ஒரு பையன் இருக்கிறான். அப்பா இல்லாத ஒரு பையன் இருக்கிறான். பணம் இல்லாம இருக்கிறான். என் பையனுக்கு கிடைச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம இருக்குது. ஆனா அவங்க கூட தான் ஒண்ணு பண்றாங்கும்போது, என் பையனுக்கு அவங்க மேல பாசம் இருக்கணும். ஓ மை காட்! கடவுளே! எங்க அப்பா, அம்மாலாம் எனக்கு நீ குடுத்துட்டு, இப்ப என் நண்பனுக்கு வந்து இப்படி ஒண்ணு எடுத்துக்கிட்டியே! அவனோட வாழ்க்கை எவ்வளோ போராட்டமா இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுவான். அவனோட எமோஷன் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவான். சின்ன வயசுல அவன் எப்படி வளர்ந்து வந்திருப்பான். அப்படிங்கிறத வந்து என் பையனுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். சரியா? அத வந்து நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுங்க. இங்க நல்லா இருக்கிறவங்க அத்தன பேரும் இந்த கஷ்டப்படுறவங்கள ஹோல்டு பண்ணிக்கங்க. இந்த சமூகம் ரொம்ப சூப்பரா மாறிடும். இங்க இங்க வந்து கிரீடில என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒருத்தருக்கே எல்லாம் வேணும்னு போய் எல்லாம் எனக்கு தகுதி இருந்தா உன்ன குடுங்க. தகுதி இல்லாட்டி குடுக்க வேண்டாம். சரியா? இப்ப பாருங்களேன், எனக்கு வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது, நான் வந்து சொன்னேன்ல பிஎஸ்சி பிசிக்ஸு +1, +2 பயாலஜி குரூப்பு. பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏ போம்போது தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இமெயில் ஐடி தெரியாது, டைப் பண்ண தெரியாது. இப்போ புரோகிராமரா தான் இருந்தேன். கோடு தான் அடிச்சிருக்கிறேன். பட் இருந்தாலும் நெறையலாம் ஃபாஸ்ட்டா அடிக்க தெரியாது. இப்ப எல்லாமே ஏஎஸ்எல்லுக்காக ஒர்க் பண்ணி தான் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனது. பேச தெரிஞ்சது. அம் அப்புறம் இமெயில் ரைட் பண்ண தெரிஞ்சது. டெக்ஸ்ட் ரைட் அப் எழுத தெரியும். ஸோ அப்படிதான் ஒவ்வொன்னும் நம்மள ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வரும். இப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பெரிய ஸ்கில் வேணும் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. ஆனா வந்து இங்க உழைச்சா இத பண்ண முடியும். இந்த இடத்துக்கு வர முடியும். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ரோல் குடுத்துருக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் அப்படிலாம் குடுத்துருக்கிறோம். பட் என்னன்னா, அந்த ரோலெல்லாம் வந்து கொஞ்சம் பெருமையா நம்ம சமுதாயத்துக்காக வேலை செய்றோம். இப்போ நம்ம வந்து சமுதாயத்துக்காக ஒரு வேலை செய்றோம். அதுக்காக ஒரு பொறுப்புல இருக்கிறோம். அப்படி மட்டும் எடுத்துக்கிட்டு, அத சந்தோஷமாவும், பெருமையாவும், கௌரவமாவும் எடுத்துக்கிட்டு, நான் நாட்டுக்காக போறேன்னா பீரங்கி வச்சுட்டு தான் போறோம்னு அவசியம் இல்லையல்ல. இப்ப எங்கூட வேலை செய்ற அத்தன பேருமே ஒரு மிலிட்டரி ஆஃபீசர்ஸ் தான். ஒரு சோல்ஜர்ஸ் தான். ஒரு சிப்பாய் தான். ஒரு சமுதாயத்த காப்பாத்துறவனும் அப்படிதான். இல்லையா? இது ரொம்ப முக்கியமானதுல்ல. அம் அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஒரு டீச்சர் எவ்வளோ முக்கியம் இந்த சொசைட்டிக்கு. அந்த மாரி தானே நீங்களும். இப்ப உங்கள எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கும், ஒரு லீடரா உருவாக்குறக்கும், நீங்கலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில மேல வந்து, இன்னும் இந்த சமுதாயத்த பத்தி யோசிக்கிறக்கும், எந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு முடியாம இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் போய் நிக்கிறக்காக வேலைய தான் நம்ம பண்றோம். நம்ம வந்து எந்த இதுலயுமே வந்து ஒரு குறைவான ஆளுகள்லாம் கிடையாது. அம் இது வந்து எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல மனசன் வந்து இத பத்தி ஒரு படம் எடுக்கணும். சரியா? இப்ப லைஃப் ஆஃப் கேஆர், லைஃப் ஆஃப் ஏசர், லைஃப் ஆஃப் அலுமினி, இல்ல லைஃப் ஆஃப் சோ அண்ட் சோ லீடர்ஸ் நம்மளோட ஒர்க் பண்றவங்க அவங்கள பத்தி ஒண்ணு எடுத்தா தான் இந்த உலகத்துக்கே புரியும். சரியா? அப்படி வந்து எடுத்தா தான் இவங்கலாம் எதெல்லாம் கோ த்ரூ பண்ணி ஒரு நல்லத பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்ப தான் வந்து அந்த சூர்யா படம்லாம் வந்துச்சுல்ல. ஸோ அதுலலாம் ஒரு அந்த நீதியரசர் வந்து அப்படி இருந்தாருன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நம்பிக்கைய நம்மளுக்கு குடுத்துச்சுல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்க்கும்போது, அம் ஒரு நன்றி அந்த பார்க்கும்போது எவ்வளோ இதா இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாரி எல்லாமே வரும் டிஎஸ். எல்லாமே வாழ்க்கையில வரும். இங்க நெறைய பேர்த்தோட வாழ்க்கைய நம்ம மாத்துனது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு நார்மலான பையனா இருந்தேன்னா, இப்ப நான் விட்டுட்டு போனா என் பையன் இந்த லோடெல்லாம் எடுத்துலாம் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு ஆள் ட்ரெயின் ஆகி வரணும். எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கு. அத பண்ணுவாங்களான்லாம் தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து இது பண்ணுவாங்க கண்டிப்பா. சரியா? இதுல வந்து என்னன்னா, நம்மளோட மனநிலை தான். ஓகே. நான் ஒரு படிச்சிருக்கிறேன், ஒரு வேலை செய்றேன், கொஞ்சம் சம்பாரிக்கிறேன், குடும்பத்த பார்த்துக்கிறேன். அதிலிருந்து கொஞ்சம் காச சமுதாயத்துக்கு குடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்குது. நான் கொஞ்சம் சமுதாயத்துக்காக வேலை செய்றேன். அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க ரொம்ப ஒரு இங்க ஒரு எண்ணமா இருந்து நம்ம வந்து செயல்படுறோம். இதுக்கு நெறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்களும் இன்னும் வந்து ஒர்க் பண்ணலாம். எஃபோர்ட் போடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாருமே வேற விதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுக்கலாம். ஒரு டெக்னாலஜிஸ்ட்டா இருக்கிறவங்க அத சொல்லிக் குடுக்கலாம். வேணுங்கிற பசங்க, புள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கலாம். வேலை இல்லைன்னா வேலை வாங்கி குடுக்கலாம். விசா வாங்கி குடுக்கலாம். இமிகிரேஷன் ஹெல்ப் பண்ணலாம். பர்சனல் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க எதுலலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களோ அதில பண்ணலாம். இல்ல காச குடுக்கலாம். இல்ல எதுவுமே என்னால முடியாது. நான் வேலை செய்றேன்னா வந்து வேலை செய்யலாம். ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணி குடுக்கலாம். சின்ன சின்ன டாஸ்க்கா பண்ணலாம். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி குடுக்கலாம். இல்ல வீடியோ நீங்க எடுத்து அப்லோட் பண்ணலாம். கொண்டு வந்து குடுத்தா அப்லோட் பண்ணலாம். அம் அத Facebookல ஷேர் பண்ணலாம். சோசியல் மீடியாவ பெருசு பண்ணலாம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ பூரா குரூப்புக்கு கூட்டிட்டு வரலாம். ஸோ இந்த மாரி நெறைய வேலைய பண்ணலாம். அப்படியெல்லாம் நீங்க வாங்க. இந்த அப்படி எல்லாம் உள்ள வந்து ஒண்ணா சேரும்போது, இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியா மாறிரும். கம்யூனிட்டினா ஜாதி, மதம்லாம் இல்ல. இது நண்பர்களுக்கான ஒரு கம்யூனிட்டி. இது நல்ல மக்களுக்கான ஒரு கம்யூனிட்டி. இது ரொம்ப ஒரு பியூரா இங்க அப்படித்தானே சொல்றேன். இப்ப காந்திய பார்க்குற மாரி தான் ரஜிஷ் பார்த்தேன். அவ்ளோ க்ளோஸா பேசுறாப்படிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
ஒரு மணி நேரம் பேசியிருப்போம். அவ்வளோ க்ளோஸா பேசுறாப்படி. அப்படி எல்லாத்தையுமே அதாவது எல்லாத்துட்டயும் அப்படி பேச மாட்டாப்படி. சரியா? இன்ஃபோசில் இருக்கிறாப்படி. பட் வந்து அப்படியே கொட்டுறாப்படி எல்லாத்தையும் மனசுலருந்து. அவ்வளோ ஃப்ராங்க்கா, அவ்வளோ அதாவது காந்தியோட ஃப்ரெண்டு கேஆர் அப்படின்னு வந்ததுனால, ஒரு ஒரு ஃபில்டர் கூட கிடையாது. அப்படி மனசுலருந்து அப்படி ஃப்ளோ ஆகுது பூரா. அவ்வளோதான். அந்த ஒரு மணி நேரத்துக்கு கால் போதுமே. நம்ம உயிர் நண்பன், நண்பனோட நண்பன் நண்பனே அப்படிங்கிறது தானே இல்லையா? அப்ப நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆளு, நம்ம நேச்சர் என்ன, நம்ம என்ன மாரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம், நம்ம ஹார்ட் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால நீங்க எங்கேயுமே கிவ் அப் பண்ண வேண்டாம். மெயினா வந்து நெறைய பேர் வந்து சொன்னதெல்லாம் வந்து இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நீங்க நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கலாம் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. லாங்குவேஜ கத்துக்கலாம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா கத்துக்கலாம். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னா, ஒரு ஃபோக்கஸ் மட்டும் இருந்தா போதும். சரியா? அட்லீஸ்ட் பண்ற வேலையில திருத்தமா இருந்தோம்னா போதும். நம்ம எப்படி பண்ணணும்? நம்ம எந்த இடத்துக்கு போணும்ன்ட்டு இருந்தா போதும். நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டியதில்ல. நீங்க அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க பெருசாலாம் ஒரி பண்ண வேண்டாம். கிடைக்கிறத நல்லா பண்ணா போதும் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் போனதில்ல. அந்த சின்ன குட்டி வயசுல. அந்த கிளாஸோ, ஸ்பெஷல் கிளாஸோ, அப்பா, அம்மா கூட்டிட்டு போறதோ, அதெல்லாம் இன்னைக்கு கூட என் பையன எக்ஸாம் கூட்டு போனேன். நம்மளுக்கு அந்த மாரிலாம் ஸ்ட்ரக்சர் கிடையாதுல்ல எங்க ஊர்ல. நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குற சிஸ்டம் அப்போ கிடையாது. நோட் புக் வாங்கணும் கூட கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். என்னமோ எல்லாரும் படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் போய் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சாச்சு. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்ம உழைச்சதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்போ நான் உழைச்ச இடத்துக்கு இருக்கிறேன். மத்தபடி வந்து இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆள் ஏன் இன்னும் மக்கள் பீப்பிள் சப்போர்ட் இருக்குல்ல. எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்றோம். டெய்லி எவ்வளோ பேர்த்தோட பேசுறோம். எல்லாமே இங்க ரிலேஷன்ஷிப் தானே. ஹவ் மெனி பீப்பிள் யூ நோங்கிறது மேட்டர்ஸ். ஹவ் மெனி பீப்பிள் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது நல்ல விஷயத்துல. சரிங்களா? அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு என்ன வரணும்னா, இந்த ஒரு தாட் மட்டும் வந்தா போதும். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இறந்து போயிடுவோம். இங்க எல்லாமே டெம்பரவரி. இன்னைக்கு எது நம்மகிட்ட இருக்கோ அது நாளைக்கு இல்லாம போயிடும். சரியா? இந்த எனர்ஜி இல்லாம போயிரும். இந்த ஏஜ் இல்லாம போயிரும். இந்த ஹெல்த்தும் இல்லாம போயிரும். அப்ப இது வந்து டெம்பரவரி. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுப்பா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ணிட்டு பிளஸ் எக்ஸ்ட்ரா சமுதாயத்துக்கு கொஞ்சம் பண்ணணுங்கிற சிந்தனை எல்லாத்துக்குமே வந்தா போதும். கொஞ்சம் கொஞ்சம் அவங்கனால முடிஞ்ச வேலைகள பண்ணா போதும் இல்லையா? இப்ப நான் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நாங்கலாம் வந்து எல்லாமே பண்ணுவோம். கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், டாஸ்க் பண்ணுவோம், காசு குடுப்போம், எஃபோர்ட் போடுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லா பிரச்சனையும் லிசன் பண்ணுவோம், அத சால்வ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவோம். இப்படி எல்லாம் பண்றோம்ல. அது உங்க லீடர்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்க மெம்பர்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்க ஃபேமிலில இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல சொசைட்டில இருக்கலாம். எல்லாத்துக்கும் போய் வேலை செய்வோம். இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணு குட்டி குட்டியா சின்ன சின்னதா பண்ணாலே இது ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போயிரும். நம்மள ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்துரும். அம் படிப்புங்கிறத வந்து நான் ஏன் வந்து இப்ப உங்களுக்காக தானே போய் நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு ஒரு சில நம்ம நண்பர்கள் நம்ம ஒருத்தர் சில மீட் பண்ணியிருக்கிறோம். அவங்க பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய காலேஜ்ல சீட்லாம் வாங்கி குடுத்தாங்க அப்படிங்கும்போது, அப்ப அதெல்லாம் மனசுல தோணுச்சு. இந்த படிப்புலாம் அவங்க எடுத்துக்காம இருந்தா, என்ன மாரி கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்லாம் தோணுச்சு இல்லையா? நம்மளுக்கெல்லாம் அந்த படிப்பு கிடைக்கலையல்ல. அப்படிலாம் தோணியிருக்கும்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்காக நான் பேசுறது தான். சரியா? அப்புறம் 2 விஷயம் தான் வாழ்க்கையில இருக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா, மத்தவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாம வாழ்றது. மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்காக போராடுறது, அவங்களுக்காக சப்போர்ட் பண்றது, அவங்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்றது, நியாயத்துக்காக கூட நிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சில இடத்துல மண்டை உடையும். நம்ம பிரச்சனைய ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு எதிர்ப்ப நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். சம்பாரிக்கிற மாரி இருக்கும். அவங்க திருந்துனா அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்க மாறிருவாங்க. இல்லைன்னா நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும் லைஃப்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, எதுலயுமே சிக்காம நம்ம பாட்டுல போயி, நம்ம வேலைய பார்த்து, நம்ம லைஃப்ப பார்த்து, நம்ம குடும்பத்த பார்த்து அப்படியே இருந்துட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிறது. இந்த 2 விஷயம் மட்டும் தான் லைஃப்ல இருக்குது. அது எத வந்து சூஸ் பண்றதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரில நான் இருக்கேன். நெறைய பேர் அத சூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே இத பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான். என்கிட்ட வந்து அது கேட்காத ஆளுகளே கிடையாது. இப்ப ஏசல் இதெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கேட்டு போனவங்க வந்து எங்க பிரதர் இன் லாக்கு இது வேணும்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டர் இன் லாக்கு இது வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த மாரி அப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். புரிஞ்சுக்காம கூட போயிரலாம். அதனால நீங்க இந்த அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பதான் நீங்க வந்து ஒரு லெவலுக்கு போயி, ஒரு சின்ன வேலையில இருந்திருப்பீங்க. எங்க பசங்க நெறையா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நெறையா பேசியிருக்கிறாங்க. என்னைய நெறைய அவமானப்படுத்துறாங்க. என்னைய நெறைய இன்சல்ட் பண்றாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லைல, அதனால சொல்லி காட்டுறாங்க. இப்ப நெறைய சொத்தெல்லாம் கேட்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்றதுக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அந்த மாரி போய் பார்க்குறீங்க? சரியா? தோட்டம் வேணும்னு கேட்கறாங்க, வீடு வேணும்னு கேட்கறாங்க, வேலை இவ்வளோ சம்பாதிக்கணும்னு கேட்கறாங்க. அப்பதான் பொண்ணு குடுப்பேங்கிறேன்னா, அப்பதான் குடுப்பேன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் நீங்க ஏன் அத போய் பார்க்கணும்? நீங்க ஏன் அந்த பொண்ண போய் பார்க்கணும்?
நீங்கள் முன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அதை ஒரு டிகிரி படிச்சு இன்னொரு டிகிரி படிக்க வைங்க. வேலைக்கு போன ஆசைப்பட்டாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஏசல் இருக்குது, அலுமினி இருக்குது. நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுப்போம். நம்ம இன்னைக்கு இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உள்ளே வந்த காலத்துலலாம் சின்ன பையனாக இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்து பிரேக்கில் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்லாம் வேலை பார்க்காம வந்து வேலை கேட்பாங்க. அவங்கள யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் எடுக்க முடியாது. அப்படிலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நான் டிசிஎஸ்லேயே எடுத்திருக்கேன் அவங்களெல்லாம். அவ்வளோ பெரிய கம்பெனில பேசி மேனேஜர்கிட்ட பேசி ஒரு பிரேக் கொடுக்கலாம். அவங்க நல்லா வந்துருவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க, யூ ஹாவ் ஹியூமனிட்டி இன் பிஸ்னஸ் இன் கார்ப்பரேட். அது எந்த அளவுக்கு உன் லைஃப்பை நல்லா வச்சிருக்கோன்னு தெரியல அப்படிலாம் நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் பண்ணும்போது தான் அப்போ நான் போய் கேட்குறேன்ல, பயந்துக்கிட்டே போய் கேட்பேன். மேனேஜர்கிட்ட, லீடர்ஸ்லாம், ஒரு ப்ராஜெக்ட் லீடோ டீம் லீடர் பயந்துக்கிட்டே போய் கேட்பேன். அப்போ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த பையன் பாரு, எவ்வளோதான் நெகட்டிவாக இருந்தால் கூட பாசிட்டிவாக வந்து இந்த பையன் பாரு ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறான்னு இதுவும் வந்து இது என்னை அறியாமையே நீங்கள் பண்ணுற நல்லது வந்து அப்படி விளைஞ்சு 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 அப்படியே அது மேலே வந்துருச்சு. அப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து கேஆர்னா இப்படி தானே தெரிஞ்சு போச்சு. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம், மைனஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? எதெல்லாம் மாற்றிக்க முடியுமோ, தப்பு பண்ணியிருந்தால் மாற்றிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச இடத்துல எல்லாருமே ஒருத்தன் கஷ்டப்பட்டானா அவனுக்கு போய் உதவி பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறது, நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், அதனால் வசதியான இடத்துல பொண்ணை கட்டிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். நீங்கள் என்ன நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டாம். என் லைஃப் நீங்கள் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஐப்ரோ ரைஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். என்னடா இவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லாத ஃபேமிலியில் போய் கட்டிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்லாம் வந்து இப்போ எப்போவுமே அப்படி தான் அந்த மாதிரி பேசுவாங்கல்ல. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு அது மேலெலாம் பெரிய ஒரு நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம், நம்ம அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு இன்னும் கஷ்டப்படுறவங்க தான் வேணும் அப்படின்ட்டு. என் லைஃப்பில் நான் எடுத்த பெஸ்ட் டெசிஷன் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணது தான். சரிங்களா? இது வரைக்கும் வாழ்க்கை நல்லா போனதுக்கு அவங்களும் பெரிய காரணம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்துருக்கிறோம். ஏன்னா என்னை வந்து இந்த பெரிய பணமோ புகழோ இதெல்லாம் எனக்கு போதையெல்லாம் ஏற்றாது. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி ஓடுங்க. சரியா? ரெண்டாவது வந்து என்னென்னா, இன்னொன்று வந்து நம்ம அது எப்பவுமே சினிமா டைலாக் தான். நம்ம லவ் பண்ணுறவங்களோட நம்மளை லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்குன்ற நல்லா இருக்குதுப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? அது நான் அனுபவிச்சு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது விட்டு கொடுத்த மனசு தான். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற தேடி போகிறதா, இல்லை நம்மளை தேடி வந்து நல்லா வச்சுக்கிறதா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கள தேடி போயிருந்துருக்கலாம். இல்லை இப்படி ஒருத்தர் நம்மளால இப்படி ஆகிட்டாங்களே, அவங்களுக்காக உண்மையாக இருக்கணுமில்ல அப்படின்னு ஓடின ஓட்டம் தான் இந்த லைஃபு. இது எல்லாமே உங்களுக்கு கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் டிசப்பாயின்ட்லாம் பண்ண மாட்டார். எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு வாழ்க்கையில். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். லைஃப்பில் வந்து 2 பேரும் போராடி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பேரண்ட்ஸு, இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாக அப்படி தான் இழந்துட்டோம். பட் மற்றபடி எல்லாருமே இப்போ கூட அன்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நம்ம டீமோட்டிவேட் ஆயிடுவோம்னா, நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்ம இன்னும் நடக்க மாட்டோம். இது சொன்னவங்களுக்கு கோவம் வேறு வந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம். நேற்று நைட்டு சாப்பிட்டது இன்னும் சாப்பிடல. சரிங்களா? நம்ம இன்னும் சாப்பிடல. ஏன்னா காலையில் அவங்கள கொண்டு விட்டு போட்டு வந்து திரும்ப போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து குழந்தைகளுக்கு அப்படி இப்படின்னு இன்னும் அப்படி சுற்றி கிராசரி ஏதோ கடைக்கு போகணும், பால் வாங்க, பழம் வாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வைக்கணும்ல. அப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஒரு டீ குடித்தேன், காலையில் ஒரு காஃபி குடித்தேன், இவ்வளோதான். ஸோ இப்படி தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. பட் ஸ்டில் இந்த கிடைச்ச ஒரு டைம் ஆர்டர் பண்ணிக்குது ஃபுட்டு. அது வரக்கு இவ்வளோ டைம் ஆகுனாங்க. சரி அதுக்குள்ளே இந்த ஒரு பார்ட்டியும் பேசிடலாம். டைம் கிடைக்கும் போது தானே பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருந்திருக்கு. நான் ஒன்றும் எந்த இடத்துலையும் புலம்புனதெல்லாம் கிடையாது, பயப்படுறது கிடையாது. ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தர் வந்து இப்படி கஷ்டப்பட்டுறக்கூடாது. எப்போவுமே மனசில் அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை நினச்சா நடுங்கும். அப்படியே நம்ம சைல்டுஹுட்டை திரும்பி பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஷிவர் ஆகும். அப்படியே கடவுளுக்கு நன்றி. எங்கள் ஊர் இருந்த நல்ல மக்களுக்கு நன்றி. எப்படா நீ கிராஸ் பண்ண இது வரைக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஈஸி இல்லை டிஎஸ். சொல்கிறதுக்கு வேணும் ஈஸியாக இருக்கும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரூபாயும் நான் சம்பாரிச்சது தான். உங்கள் சினிமா ஹீரோ சொல்கிற டைலாக் மாதிரி நானாக சம்பாரிச்சது, நானாக கஷ்டப்பட்டு மேலே வந்தது, நான் வச்சுருக்கிறது எல்லாமே நானாக சம்பாரிச்சது தான் என் லைஃப்பில். இன்க்ளூடிங் என் ஒய்ஃப். நாங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான். எங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல.
இப்ப நீங்கலாம் சொல்ற மாரி வந்து இந்த சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டு அ அதெல்லாம் எனக்கு எப்பவுமே தேவையும் பட்டதில்ல. நான் அப்படியெல்லாம் எதிர்பார்த்ததும் இல்ல. ரொம்ப உண்மையாவும், பரிசுத்தமாவும், அன்பா தான் எல்லாத்துட்ட இருந்திருக்கிறேன். ஸோ காசு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் லைஃப்ல. நம்ம எல்லா ஃபேமிலியிலயும் இருப்பாங்க. ஒரு பையன் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையனா இருப்பான். கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க, வசதியா இருப்பாங்க. அவன ட்ரீட் பண்றது வேறையா இருக்கும். இப்போ ஒரே ஃபேமிலியில வந்து இப்ப 2, 3 புள்ளைங்க இருக்குதுன்னா, அது அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இவரு வந்து 2வது மாப்பிள்ளைய போம்போது, மாப்பிள்ளை நல்லா இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. அப்படி என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க, அப்படி ட்ரீட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிலாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பசங்க எல்லாமே ஓப்பனா தான் பேசுவாங்க. நான் அப்பலாம் பரவால்ல விடுங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அது ஏன் நீங்க ஒருத்தர் வந்து நம்ம அவமானப்படுத்திட்டாங்கன்னு நெனச்சா மட்டும் தான அது இல்லையா? நம்ம அத எடுத்துக்கவே இல்லைன்னா, நம்ம ஏன் அது அவமானமா நம்மளுக்கு வந்து சேருது? அதனால அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது வந்து என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து கஷ்டப்படுற ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்கங்க. அவங்க வந்து நெறைய வாழ்க்கையில கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. லைஃப் நல்லாயிருக்கும். நான் நெறைய பார்த்துருக்கேன் அந்த மாரி. சரியா? எங்கள மாரி ஒண்ணுமே இல்லாம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண பேர் நெறைய நான் பார்த்துருக்கிறேன். கௌரிலாம் இருக்காப்படி. நெறைய பேர் இருக்காங்க. சரியா? அவங்க வாழ்க்கை நிம்மதியா தான் போயிட்டுருக்குது. எந்த ஒரு பிரச்சனை சுரேஷ் இருக்காங்க. பாண்டி இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்கப்பா. சரியா? இன்னொன்னு வந்து என்னன்னா, உதவி நெறைய பண்ணணும் நீங்க. இதுதான் என்னோட என்னோட ரெக்வெஸ்ட். அம் நீங்க கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டா கூட யாரு வந்து கேட்டாலும் இறங்கி போய் பண்ணுங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கானவங்களுக்கு நான்லாம் வந்து என்னாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அப்ப அவங்க நம்மளோட ஒரு 100 பேத்துக்கு அந்த வேலைய பண்ண ஒரு 30 பேர் ஜம்முன்னு வந்து ஸ்ட்ராங்கா செட் ஆயிக்குவாங்க உள்ள. கேஆர் அப்படின்ட்டு வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்ப இந்த ஆர்மி பெருசாகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி ரொம்ப பெருசாகும். இப்படிதான் இதெல்லாம் வளர்ந்துருக்குது. ரிஸ்க் பெருசா எடுங்க எல்லாத்துக்கும். சரியா? ஊருக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது செலவு பண்ணணும்னு வருவேன். இந்த டைம் வந்திருந்தேங்க. ம் நாம வந்து ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு நான் ஒண்ணு பண்ணவே இல்ல. நம்மலாம் இந்த டைம் வரும்போது எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஹேப்பியா தான் இருந்தாங்க. எல்லாரும் அப்பாவ பார்க்க வந்திருந்தேன்ல. மாமனார பார்க்க வந்திருந்தேன். அப்ப நெனச்சிருந்தா எவ்வளோ வேணா செலவு பண்ணியிருக்கலாம். சரியா? சரி ஏதாவது ஒரு ரூ. 40, 50 இல்ல பசங்க முக்கியமான ஆளுகள கூப்பிட்டு கடைசியில ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி கொடுத்து ஒரு ட்ரீட் வச்சிருக்கலாம். அதெல்லாம் தோட்டத்தில பண்ணதோட சரி மீட்ல பண்ணோம். அப்புறம் போதும் அப்டின்ட்டு அப்படிதான் போயிட்டோமே ஒழிஞ்சு, அதுக்கெல்லாம் செலவு பண்ணல. அதுக்கு பதிலா ஏதோ பணம் கட்ட முடியலன்னு சொல்லி 2 பேர் வந்து கேட்டாங்க. 2 பேத்துக்கு 20, 20,000 கையில குடுத்து போட்டு வந்தேன். அதெல்லாம் நம்ம வந்து அத நான் ஷேரே பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம அது வேணுங்கிறப்ப சொல்லலாம். பட் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்டின்ட்டு. ஒய்ஃப்ட்ட மட்டும் ஒய்ஃப்க்கு தெரியாது. இன்னும் ரூ. 20 குடுத்தது கூட தெரியாது. கடைசியில குடுத்துட்டு வந்ததெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாரி ஏதோ படிச்சுட்டு போகுது. இப்ப நம்ம என்னத்த பண்ண போறோம் போய்? இந்த வயசுக்கு மேல இப்படிதான் ஒவ்வொரு வயசுலயும் நான் அப்படிதான் சொல்லிக்கிறேன். போதும் விடு நம்மளுக்கு தான் 30 ஆயி போச்சுல்ல, 25 ஆயி போச்சுல்ல. இனி என்ன போய் பெருசா? அப்போ எல்லாரத்த விட குறைவான ட்ரெஸ் தான் நம்மட்டலாம் இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸே இருந்தாலும் பெருசாலாம் போட்டுக்கிட்டது இல்ல. அப்போ வந்து என்னன்னா, எல்லாருமே நார்மலா இருக்கும்போது நம்ம சினிமாவுக்கு போகணும்னு பில்ட் ஆகுறோம்ல. அந்த எண்ணம் வந்து நம்மள உயர்த்திருச்சு. நம்ம வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். நான் தான் இப்ப சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்த டிப்ரஷன் சீரிஸ் வந்து 10, 11, 12 அதே மாரி ரிவ்யூ ஆஃப் 2024 அந்த பார்ட் 1, பார்ட் 2 இதெல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது உடம்புன்னு சொன்னாங்கப்பா. அது வந்து என்னன்னா, நம்ம எண்ணமே நம்மள செதுக்கிரும் அப்படியே. சரிங்களா? நம்ம எண்ணம் வந்து நம்மள அப்படியே உருவாக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா ஆயிட்டோம்னா நல்லாயிருவோம். உடம்புக்கே அவ்வளோ பவர் இருக்கு. இந்த மசிலுக்கெல்லாம் அவ்வளோ பவர் இருக்கு. அது நம்மள சரி பண்ணிரும். அதனால மென்டலா வந்து அப்படி நெனச்சுக்கங்க. எப்பவுமே வந்து தைரியத்த இழக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், இன்செக்யூராவே இருக்க வேண்டாம். ஏன்னா இன்செக்யூரா இருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்குது? நம்ம ஒரு நாள் செத்து தானே போறோம். இங்க என்ன பெரிய செக்யூரா நம்ம என்னத்த பண்ண போறோம்? ரொம்ப டூ மச்சா ஒரி பண்ணி ஒரு சிலர்லாம் வந்து இருக்காங்க. நானும் பார்த்தேன். வேற ஒரு நாட்டுக்கு போனாங்க. அங்க வந்து அந்த குடியுரிமையெல்லாம் வாங்கியாச்சு, சிட்டிசன் ஆயாச்சு. ஒரு பெரிய ஜாப், ஃபுல் டைம் ஜாப்லாம் போயாச்சு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மரத்த இன்னும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கே உதவிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவங்க மத்தவங்கள எங்க போய் பார்க்கறது? அப்ப பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஸ்டேட்டஸோ, பெரிய பணம் பலமோ, பெரிய பொருளாதாரமோ, இல்ல வந்து நீங்க பெரிய பொசிஷன்லயோ, பவரோ, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சின்னது உன்னால முடிஞ்சத பண்ணா போதும். இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரலாம் எல்லாருமே. ஒரு வேலைய நல்லா பண்ணா, அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க. அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க. அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க. இப்படி ஒவ்வொன்னா வரும்போது, இன்னைக்கு 4 பேர் கூட சேர்ந்தா நாளைக்கு 10 பேர், 40 பேர், 50 பேர் இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு வேலைய செய்வோம். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்துரும். ஈஸியா மேல வந்துருவோம். நீங்க அப்படியெல்லாம் அத நம்பி பண்ணுங்க. அந்த ப்ராசஸ நம்பி பண்ணுங்க. சரிங்களா? மத்தபடி வந்து ஏதோ ஒரு சில நேரம் வந்து இந்த இந்த சொசைட்டி மேல இருக்குது கோபம். ஆனா வந்து ரொம்ப அத விட அதிகமா காதல், பாசம்லாம் இருக்கு. இல்லாட்டி இந்த வேலைய நம்ம செய்ய மாட்டோம்ல. எதுக்கு இந்த வேலைய செய்யணும்? இல்லையா? அவங்கள அவங்கள வந்து யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்கப்பா. அப்ப நம்மளுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல, கவல இருக்கும்ல. ம் யார வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் போட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிற முடியும். ஒரு செலிபிரிட்டி பேசினா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு கிரிக்கெட்டர் பேசினா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அ ஒரு அவங்க எல்லாமே இவங்கள மிடில் கிளாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க நல்லா வாழ முடியும். ஆனா இது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மிடில் கிளாஸ்ங்கிற ஒரு பெரிய பாப்புலேஷனு. அம் நம்மள மாரி ஒரு பையன் நம்ம லைஃப்ல வந்த ஒரு பையனோ, புள்ளையோ வந்து சொன்னா இவங்க கேட்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த ஒண்ணு இருக்குல்ல.
அவங்களோட இருக்கிறவங்க எப்பவுமே கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க முடியாத ஒருத்தர் வந்து நீங்கள் ரீச்சே பண்ண முடியாதவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்களெல்லாம் கடவுளாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அவங்கவுங்க சொசைட்டியே இல்லையே. இப்போ உங்கள் சொசைட்டிங்கிறது உங்களோட ஊடுருவி ஒருத்தர் இருக்கணும்ல. உங்களோட ஒன்றா இருக்கணும்ல. உங்கள் பிரச்சனை தெரியணும்ல. வந்து நிற்கணும்ல. உங்களுக்கு என்னென்னு கேட்கணும்ல. முடியாத டைமில் சொல்கிறேன். சரியா? முடியாத டைமில் வந்து நின்று ஏதோ ஒன்று பண்ணி தரலாம்ல. ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள். மனசோட வேண்டாம். நான் வந்து இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நான் வந்து இறங்கி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு நான் உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கேன் இது வரைக்கும். இனிமேல் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். எனக்கு பேக்கப்பாக எனக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறக்கு நிறைய பேர் வாங்க. நிறைய பேர் இந்த தாட்டோடு இருங்க. ஒரு 2% எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண இதெல்லாமே பண்ணிடலாம் வாழ்க்கையில். அப்போ அந்த மனநிலை தான் வேணும். இப்போ வீக்கெண்ட் ஆயிடுச்சா, நம்ம எங்கே போகலாம், யாரை மீட் பண்ணலாம், எப்படி பார்ட்டி பண்ணலாம், யார் வீட்டுக்கு போய்க்கலாம், யார் மேலே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பண்ணுறதே இல்லை. யாராவது ஒரு தேவைன்னு வந்தாங்கன்னா வாங்க அரவணைச்சு ஒரு வேலையை பண்ணி தரது இல்லை. எனக்கு ஒரு தேவைன்னா அவங்க வருவாங்க, அரவணைச்சு பண்ணிக்கிறது தான். அப்படி தான் இருக்கிறமே ஒழிஞ்சு சும்மா வந்து இந்த ஒவ்வொரு நாளையும் வந்து இப்படியெல்லாம் கடத்துறது இல்லை. சரியா? ஸோ இதுக்குன்னு வாழ்கிறேன். இந்த மக்களுக்குன்னு, இந்த சமுதாயத்துக்குன்னு, இந்த நண்பர்களுக்குன்னு, இந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு பெரிய எஃபர்ட் இருக்குது. இதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு பர்சனல் லைஃப், ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், அதையெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக வந்து என்னை நிறைய இடத்துல மாற்றிருக்கிறேன். இந்த வேலையை நீங்கள் செய்ய உங்களை மாற்றிடும். உங்கள் மனசுக்குள்ளே வந்து இது மாற்றிடும். நீங்களாம் நிறையா வந்து ஒர்க் பண்ணணும். நான் வந்து அப்போ தான் காலேஜ் போகிறேன். காலேஜ் போனோடனே வந்து இந்த கார்கில் வார் வந்துருச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் முழுவதும் போய் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோம். நான் போய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு என்னை அந்த லீட் ஆக்கிட்டாங்க அந்த ஓவரால் இதுக்கு. அவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயராம் சார், பிரின்சிபல் சார் அவர் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கெல்லாம் ஆன் டியூட்டி வாங்கிட்டு போகிறது. அப்படியே ரோடோட நடந்து போவோம். ஒரு இடத்துக்கு பஸ்ஸில் போய் இறங்கி இப்போ கவுண்டம்பாளையம் பூரா சுற்றுவோம். துடியலூர், வெள்ளக்கிணறு இந்த மாதிரி எல்லாம் சுற்றி அந்த பக்கம் வந்து மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி அப்படியெல்லாம் போகிறது. ரொம்ப தூரம் போய் போயெல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி போயிட்டு வந்தால் அப்புறம் பார்த்தா இங்கே அட்டெண்டன்ஸ் போயிடும், அசைன்மெண்ட் போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒன்று நல்லது பண்ணணும், இழந்து தான் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். தெர் இஸ் அ பே ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் நல்லதே பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் நம்மளை வந்து இந்த ஒரு பாயிண்ட் இதை சொல்லணும். புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன். புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தருக்கு நல்லது தான் நினச்சி நம்ம சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கேர் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, நல்லா படிங்க, உங்கள் எனர்ஜி வேறு, உங்கள் படிப்பு வேறு, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் வேறு லெவலுக்கு போகணும், அப்போ தான் இன்னும் நிறையா பண்ண முடியும்னு சொல்லும்போது நான் கேட்டுக்குவேன். கரெக்டு தான், என்னால் என்னோட இயலாமை தான், என்னோட தப்பு தான், நிறைய நேரம் இங்கே போயிடுச்சு, நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் உண்மையை ஒத்துக்குவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம போய் ஒன்று சொல்கிறோம்னு வச்சுக்கோ, நீங்கள் இன்னும் புஷ் பண்ணி பண்ணு, நீங்கள் இன்னும் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நீங்கள் இன்னும் பெருசாக லைஃப்பில் பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அது புரியறதில்ல. என்னமோ வந்து நான் வந்து ஏதோ ஒன்று தப்பாக சொல்கிற மாதிரியும், நம்ம வந்து அவங்கள திட்டுற மாதிரியும், அவங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிற மாதிரியும், அவங்கள புஷ் பண்ணுற மாதிரியும் நினச்சிக்குவாங்க. ஒருத்தர் வந்து இதெல்லாம் சொல்கிறோன்னா அவங்கள பற்றி யோசிச்சா தானே சொல்ல முடியும். நீங்கள் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் கேட்டதில்லை. ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவங்க வீட்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குது. அவங்க ஒரு பெரிய கேரியருக்கு போகணும், லைஃப்பில் ஒரு கெரியர், நல்ல ஒரு ஜாப் போய் ஒரு டீசெண்டான ஒரு சம்பளம், அவங்களுக்கு காசு வேணும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு வாழ்றதுக்கெல்லாம். இந்த சமுதாயம் அப்படி தானே வடிவமைக்கப்பட்டிருக்குது, டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வேலை செய்யணுமில்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம்ப்பா, கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று புஷ் பண்ணுறாங்கல்ல. ஒருத்தரோட கம்யூனிகேஷன் இருக்கும், ஒருத்தரோட படிப்பு இருக்கும், ஒருத்தர் ரொம்ப அனலிட்டிக்கலாக இருப்பாங்க, ஒருத்தர் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் பயங்கர ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஆஃப் பீப்புள் தானே எல்லாமே. மிக்சர் அப்படி தானே, கலவையாக தானே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு என்ன வருமோ அதை பார்த்து சொல்லி நீங்கள் இதில் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, ஒருத்தர் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக செமையாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு நல்லா வருதுங்க, இதை பார்த்து நல்லா பண்ணுங்கள், இன்னும் பெருசாக வருவீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகும் நம்ம சொன்னோம்னா. ஏன்னா இப்போ வந்து நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், இப்படி தான் சொல்லுவான். நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சோம்னா அதுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நம்ம சொல்கிற இடத்துல இல்லையோ, ஸ்பேஸே கொடுக்காட்டி கூட ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யுங்க, உங்கள் லைஃபு ஒரு டைம் லைஃபு, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இங்கே புஷ் பண்ணி பண்ணணும். செல்ஃப் லவ் பண்ணுறதுங்கிறது இது இந்த ரீசெண்டாக வந்த டேர்ம். செல்ஃப் லவ்னு. இப்போ செல்ஃப் லவ் பண்ணாமல் நம்ம டெய்லி மற்றவங்களுக்கு போய் வேலை செய்கிறோம், இல்லை மற்றவங்களுக்கு சம்பாதிக்க பூரா கொடுத்துட்றோமா, இல்லை மற்றவங்க கஷ்டப்பட்டா ஐயோன்னு பதறி போய் ஓடி போய் அவங்கள காப்பாற்றுறோமா, இல்லை அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறோமா, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிற எத்தனை பேர்த்த வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறோம்.
எத்தனை நேரம் அவங்களெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் அப்புறம் நம்ம ஏன் அத பத்தி பேசணும்? நம்ம அப்பா, அம்மா நம்மளுக்கு தான் ஆயேன்னு சம்பாதிக்க வைக்கிறாங்க. நம்மளும் நம்ம உழையில தான் சம்பாதிக்கிறோம். நம்மளுக்கு தான் சம்பாதிச்சுட்டு நம்ம வாழ்க்கைய தான் வாழ்றோம். நம்ம ரொம்ப சுயநலவாதிகளா தான் இருக்கிறோம். நம்ம எதுக்கு செல்ஃப் லவ் பத்தி பேசணும்? செல்ஃப் லவ்வ பத்தி பேசணும்னா, அவன் வாழ்க்கையில அத அவன் பண்ணாம இருந்திருக்கணும். அவன பத்தி கேர் பண்ணிக்காம இருந்திருக்கணும். மத்தவங்க கஷ்டத்த தன் கஷ்டமா எடுத்துட்டு வேலை அப்போலாம் இப்ப சொன்னாங்கன்னா, அது ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? ஸோ எது நம்மளுக்கு தேவையோ அத மட்டும் பண்ணா போதும். அந்த எந்த டேர்ம் வந்தாலும் பைத்தியமாட்டம் புடிச்சுக்கிறது. அத புடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே அடிக்ட் ஆயி, அத இப்போ சொல்றது அதுக்கு ஒரு அதெல்லாம் வேண்டாம். இப்பலாம் நான் எந்த பெரிய சினிமாலாம் பார்க்கறதில்ல. பெருசாலாம் ரொம்ப நல்ல படம் நீனா பார்க்குறேன். அந்த அந்த கிசுகிசுப்பு, அந்த காசிப் அதெல்லாம் படிக்கிறதில்ல. முடிஞ்சா அந்த லீடர்ஸோட ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். வரலாறு படிக்கிறேன். எல்லா கண்ட்ரி பத்தியும். பாலிடிக்ஸ் கொஞ்சம் படிக்கிறேன். அப்புறம் இந்த மக்கள் ஒவ்வொரு தடவ ஒரு பிரச்சனையில சொன்னாங்கன்னா, அத நெறைய டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி அத கொஞ்சம் படிச்சுக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் எப்படி என்னென்ன பண்றதுன்னு ஒரு லேர்னிங் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். அப்படிதான் இந்த வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்துருச்சு. மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம இல்லைன்னா பாருங்களேன், இது 3வது டைம் ஒய்ஃப் ஊருக்கு போயாச்சு. இந்த ஒரு 6 மாசத்துல. எப்படி நான் மேனேஜ் பண்ணுவீங்க? என் வேலை, குழந்தைங்க 2 பேரு, அவங்க கிளாஸு, அவங்க படிப்பு, சாப்பாடு, இங்க ஏசலு, அலுமினி, என்னோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இந்த பாடி சப்போர்ட் பண்ண எப்படி இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன்? ஸோ, அதனால நீங்க உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே நல்லவனா இருக்கணும்னு மட்டும் நினைங்க மனசுல போதும். நான் பரிசுத்தமா இருக்கணும். நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கணும். எனக்கு மன்னிக்கிற குணம் நெறையா இருக்கு. யார் என்ன பண்ணாலும் அந்த வலிக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கோவத்துல சொல்லுங்க. நான் லைஃப்ல பெருசாகி ஒண்ணு இத பண்ணிருவேன், அத பண்ண நம்மளும் தான் சின்ன வயசுல சொல்லியிருக்கிறோம். ரொம்ப இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட யாரோ ரொம்ப உடைச்சு ஒண்ணுலாம் பண்ணாங்கன்னா, இவங்களெல்லாம் பெருசாகி கவனிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு டைம் தான் சொல்லியிருக்கிறேன். யார்ட்டயும் சொன்னதில்ல அப்படிலாம். அது ரொம்ப உடைஞ்சு போற டைம்ல. பட் அதெல்லாம் சிரிச்சுட்டு இப்பலாம் நெனச்சா சிரிப்பா தான் இருக்கும். இவங்களெல்லாம் போய் அதையும் இதையும் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு வேலை இல்லையா வாழ்க்கையில அப்படின்ட்டு. ஸோ நம்ம லைஃப்ப பார்க்கணும். நம்ம குழந்தைகள பார்க்கணும். நம்மளோட இருக்கிற மக்கள பார்க்கணும். குளிருது கொஞ்சம். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. சாப்பாடு. ஸோ இப்படி தான் போகும். மனசோட வேண்டியதில்ல. மெயினா அந்த கல்யாணம் அப்புறம் 2வது ரொம்ப கிராண்டாலாம் பண்ணாதீங்க. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்களே, எதுக்கு உங்களுக்கு கிராண்டாலாம் தேவைப்படுது? அளவா, சிம்பிளா, எவ்வளோ ரீசனபிளா பண்ணணுமோ அது மட்டும் பண்ணா போதும். ஒரு காசு செலவு பண்றதுக்கு முன்னாடி இந்த காதுகுத்துக்கு முன்னாடி வரும்போது கூட கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குடுத்துட்டு வந்தோம். நம்ம இது பண்றோம். பட் கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் பணத்த குடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? அதனால நீங்க எல்லாருமே உங்களுக்கு பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம். பக்கத்து தோட்டத்துல பிரச்சனை இருக்கலாம். இல்ல உங்க ஆஃபீஸ்ல பிரச்சனை இருக்கலாம். கூட வேலை செய்றவங்க கிட்ட பிரச்சனை இருக்கலாம். மனுஷங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்கள புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்கள புரிஞ்சுக்கங்க. அதுவே ரொம்ப ஹார்டான விஷயம் தான். நம்ம சுயமா நம்மள புரிஞ்சுக்கிட்டாலே இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஒரு சிலர் ஒரு லெவலுக்கு நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் யாரும் நம்மள புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஒரு 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 தனி மனுஷன இன்னொரு மனுஷன் புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். சரிங்களா? ஒரு நேரம் உங்கள நல்லவன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் பெ சபாசும்பாங்க. ஒரு நேரம் வஸ்ட்டும்பாங்க. என்னமோ சொல்லிட்டு போறாங்க. உங்க மனசுக்கு என்ன பிடிக்குமோ நியாயமா மத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவிகரமா இருந்துட்டு, நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நான் என்ன மாரி கஷ்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வைக்கிறது என்ன மாரி கஷ்டப்பட்ட தாயில்லா பசங்களுக்கு. என்னைய அப்படிதான் எல்லா டைம்லும் முதல்லலாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. தாயில்லா பையன்னு சொல்லுவாங்க. தாயில்லா பசங்க எல்லாத்துக்கும் நான் அந்த ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். தந்தை இல்லாத பையனுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். 2 பேர் இருந்து படிக்கிறக்கு ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்காம, ஆசைப்பட்ட பொண்ண கட்டிக்க முடியாம, அக்கா தங்கச்சிகளுக்காக அவங்க விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, வாழ்க்கையில எதுவுமே ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்காம, ஒரு குடும்பத்த முன்னுக்கு கொண்டு வரணும்னு நெனச்சு, இதுவரைக்கும் அந்த அக்கா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அண்ணன் தம்பிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு நல்ல ஒரு பையனா இருக்கிற அத்தன பேர்த்துக்கும், அப்பா அம்மாவ நல்லா பார்த்துக்கிற அத்தன பேர்த்துக்கும், தனக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டி கூட எம்ஜிஆர் மாரி நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அவங்ககிட்ட இருந்து. ஆனா, அவங்க அம்மாவ எப்படி வச்சிருந்தாரு. அந்த மாரி. அப்ப இப்ப நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணா நம்மளும் அப்படித்தானே இருப்போம். அந்த மாரி நல்ல விஷயங்கள பண்ற அத்தன பசங்களுக்கும், இந்த ஸ்ட்ரக்லிங் லைஃப்ல வந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுதான். சரியா? எல்லாத்துக்கும் உதவுங்க. பிளைண்டா ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? எனக்கு இந்த ஏசல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, நான் பாட்டுல வரவங்களுக்கு என்ன முடியுமோ அத குடுத்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் இங்க ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது நெறையா நம்ம ஒரு டிசைன் சிஸ்டமா பண்ணி வச்சிருக்கிறதுனால, நம்ம அப்பதான் இன்னும் நெறைய பேர்த்துக்கு பண்ண முடியுங்கிறதுனால, நம்மளுக்கு ஒரு சில எதிர்பார்ப்பு நம்ம சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றோம். இப்போ ஒரு பெரிய ஹெல்ப்லாம் இங்க எடுத்தீங்கன்னா திருப்பி பண்ணுங்கப்பா. நியாயம் தானே நம்ம கேட்கறது இல்லையா? ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்துருவோம். ஒரு சிலர் அத அனுபவிச்சுட்டு சுகவாசியா இருந்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த வேலை செய்றவங்க நம்மளோட தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கு. 2வது எந்த இடத்துலயும் ஒரு போட்டி பொறாமைலாம் வேண்டாம். சரியா? அந்த செல்ஃப்லெஸ்ஸாவே நம்ம இருந்துருவோம். இப்ப என் பேர கேட்டீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்ப கௌரவோ, இப்ப யார்ட்ட கேட்டாலும் ஒண்ணு சொல்லுவாங்க. கேஆர்னா இப்படி தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி.
நெறைய பேர் ஏமாத்துவாங்க. சரியா? நம்ம நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பேர் அதுவும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு போறாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கு ஒரு நல்ல மனுஷனா இருந்துட்டு போகணும்னு மட்டும் நெனச்சா போதும். சரிங்களா? அப்புறம் வந்து அம்மா இல்ல, அப்பா இல்ல, இவங்கலாம் அப்படி இல்லைன்னும்போது வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி வருவோம்ங்க. நம்மளுக்கெல்லாம் எவ்வளோங்க நம்மளுக்கு 100% அம்மா, அப்பாவ தேவைப்படும். ஒரு 20% 10% ஏதாவது பண்ணிட்டா நம்ம அப்படியே உச்சி குளிர்ந்து அவங்கள தூக்கி தலையில வச்சு செலிப்ரேட் பண்ணிருவோம்ல. அப்படி நான் 2 பேர்த்த மீட் பண்ணியிருக்கிறேன். ஒண்ணு வந்து பரதேன்னு சொல்லிட்டு தான் 2 பரதேன்னு சொல்லிட்டு அலுமினில தான் மீட் பண்ணேன். ஒண்ணு எம்கே, இன்னொன்னு பிரேம்ஸ். ஸோ இவங்க ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அன்பு அங்க கிடைச்சது. அந்த கேரிங் நம்மள பத்தி கேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்க நடந்தது. போதுமே இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒண்ணுமே கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சா கூட நம்மளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அப்படிதான் இந்த வாழ்க்கையெல்லாம் இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்குது. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமே கிடைப்பாங்க டியர்ஸ். அதில ஒண்ணும் பெரிய உங்களுக்கு ஒரு கஷ்டம்லாம் வேண்டாம். எல்லார்த்துட்டும் ஒரே மாரி தான் இருந்திருக்கிறேன். நண்பர்கள் அப்ப ஏன் கேஆர் உங்க மேல வந்து இந்த ஃப்ரெண்ட் க்ளோஸ், அந்த ஃப்ரெண்ட் க்ளோஸ் யாரும் சொல்றதில்ல. எல்லாருமே க்ளோஸ்ன்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லார்த்தையும் அப்படித்தான். எல்லார்த்தையும் நேசிக்கிறது தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் அது மட்டும் தான். என் கூட இருக்கிற அத்தன பேரும் நல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாம, எந்த ஒரு கஷ்டம் வாழ்க்கையில பெரிய கஷ்டம் இல்லாம, கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணி அத அத வெளியில கொண்டு வர்றது அந்த மாரி. நான் நேத்து ஒண்ணு சொன்னேன்ல, அத அத உடனே பார்த்துட்டு ஒண்ணு சொன்னாங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. லைஃப் இஸ் ஷார்ட் அந்த மென் வெர்சஸ் மென் எனக்கு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு கரெக்ட்டா அவங்க இங்கிலீஷ் எனக்கு வரல. லவ் இஸ் லாட்ஸ் ஏதோ ஏதோ ஒரு இங்கிலீஷ் அப்படி போட்டிருந்தாங்க. லைஃப் இஸ் ஷார்ட், லவ் இஸ் லாட்ஸ் ஏதோ அந்த மாரி இன்னொன்னு போட்டிருந்தாங்கப்பா. பட் என்னன்னா, நம்ம வாழ போறது ஒரு ஷார்ட்டான லைஃப் தானே. அதுக்குள்ள ஒரு போட்டி கொண்டு வந்துட்டு, ஒரு பொறாமை கொண்டு வந்துட்டு, ஒரு பழி வாங்குறத கொண்டு வந்துட்டு, இந்த சினிமாவெல்லாம் வந்து இந்த மனித வாழ்க்கைய அழிக்கிற மாரி பூரா சினிமாவையும் எடுத்து, அத பூரா நியாயப்படுத்தி, அதையெல்லாம் ஹிட் ஆக்கி, நம்மளையே பார்க்க வச்சு, நம்மள உழைக்க வச்சு, நம்ம காசையே புடுங்கி, அவங்க பெரிய ஆளாகி, தொடர்ந்து அந்த சமுதாயத்துக்கு கெட்டதா பண்ணிக்கிட்டே வந்து, அதெல்லாம் நார்மல்னு சொல்லி காட்டி, எவ்ளோ பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம அத உணர்ந்துரணும். இல்லையா? உணர்ந்துட்டு நம்ம அதான் தலைவர் ரஜினிகாந்த பத்தி நான் போன இதுல சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. நம்ம டிரைவ் பண்றதுனால கான்சன்ட்ரேட் பண்ணல. கொஞ்சம் மாறிடுச்சு மைண்ட் டக்குன்னு. அதான் இப்ப நம்ம ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அவரையெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சுவாமி இவங்கலாம் சண்ட போட்டு இதெல்லாம் பண்ணுனதுனால, நீங்க பண்ணக்கூடாது. நீங்க பீப்பிள் லைஃப்ல இருக்கிறீங்க. இந்த மாரிலாம் செலிபிரிட்டீஸ்லாம் இப்படி பேசக்கூடாது. சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் உங்களுக்கு தெரியாது. அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, அப்புறம் தோணுச்சுப்பா. அவருக்கு 2 பொண்ணு இருக்குது. நெறைய பேர் ஜென்ரலா சொல்றேன். அவர மட்டும் சொல்லல. அவங்கலாம் 1 குழந்தை, 2 குழந்தைக்காக எத்தனைய சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கெல்லாம் இப்ப எப்படி இருக்கும்னா, நான் படுத்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தோணும். இந்த இந்த தூங்குறக்கு இந்த இடத்துல வந்து இல்லாம குளுர்ல ஒருத்தன் படுத்திருப்பான் பாரு. இன்னைக்கு கூட அப்படியே நடுங்குது எனக்கு இப்போ. ஏன்னா இப்போ ஒண்ணும் ஜாக்கெட்லாம் இல்ல. சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். பேண்ட் போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் போட்டுமே எனக்கு குளிருது. அப்ப எனக்கு இது என்ன ஒரு வைராகியத்துல பேசணும்னா, அப்ப இந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து குளுர்ல வெளிய படுத்திருப்பாங்கல்ல. அந்த மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு நம்ம ரோட் சைட்ல பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம்ல, ஹெல்ப் மீன்னு பணம் கேட்க வருவாங்க. இங்கேயும் கேட்பாங்க, இந்தியாலயும் பார்த்துருக்கிறோம்ல. அவங்களுக்கெல்லாம் எப்படி மரத்து போயிருக்கும்ல. இவ்வளோ குளிர்ல தானே படுத்திருப்பாங்க. சாப்பாடு இல்லாம இருந்திருப்பாங்க. அதாவது சாப்பாட்ட கொண்டு குப்பையில போடுறதுக்கு முன்னாடி எனக்கு அது தோணும். அ சோறு இல்லாம நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு பசிக்கும்ல ரொம்ப. பசிக்காக எத வேணாலும் கிடைச்சலாம் சாப்பிடலாம்னு நெனைப்பாங்கல்ல. அப்படின்னு தோணும். இந்த மாரி ஒரு பேசிக்கானது இல்லையா? அ மனுசங்கன்னா வந்தா உணவு, அ உறக்கம், காமம் இதெல்லாம் ஒரு பேசிக்கானது தானே. பேசிக்கான நீடு தானே உடம்புல. அதனால தான் சொல்றது வந்து என்னன்னா, அம் இப்ப காமம்ங்கிறதெல்லாம் வந்து இப்ப செக்ஸுங்கிறதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வேணுங்கிறது தானே. எல்லாத்துக்கும் அது வேணும்ல. அப்போ நம்ம வந்து அது கிடைக்காம நெறைய பேர் இருக்காங்கல்ல. இப்ப சோறு கிடைக்காம நெறைய பேர் இருக்காங்களா? இடம் உற உ இடம் கிடைக்காம தூங்குறதுக்கு, வாழ்றதுக்கு நல்ல இடம் கிடைக்காம நெறைய பேர் இருக்காங்களா? இப்போ வந்து செக்ஸ் கிடைக்காம நெறைய பேர் இருப்பாங்களா? கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாமலாம் இருப்பாங்களா? அப்ப அவங்களையெல்லாம் வந்து அவங்க மேல நம்மளுக்கு பரிதாபம் தானே வரணும். சாப்பாடு குடுக்கணும். இடம் இல்லாதவங்களுக்கு அதுக்கு அதுக்கு ஏதோ உதவி பண்ணணும். கல்யாணம் பண்ணிக்க முடியாதவனுக்கு அந்த இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா தானே மேட்ரிமோனியல் வச்சிருக்கிறோம். எத்தன பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். லவ் பண்றேன்னு சொன்னா எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றோம். பொண்ணு வேணும்னு கேட்டா, மாப்பிள்ளை வேணும் எவ்வளோ பேத்துக்கு நான் பார்க்குறேன்னு சொல்றோம்ல. நான் பார்த்துக்கிறேன். என்ன முடியுமோ பண்றேன்னு தானே சொல்றேன். அம் பட் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும்ல அத பண்ணுங்க. அதனால தான் சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது வந்து, இந்த சமுதாயத்த வக்கரப்படுத்தாதீங்க. அப்படிதான். சரியா? நெறைய பேர் அது கிடைக்காம இருக்காங்க. அவங்கள வக்கரப்படுத்துனீங்கன்னா, நாளைக்கு நம்ம புள்ள குட்டிகள்லாம் வளர்ற சமுதாயம் இது. இது ரொம்ப எவ்வளோ நாளைக்கு அடக்குமுறையும், சட்டத்தையும் வச்சு எத்தன பேருக்கு இது பண்ண முடியும்? போற உயிர் போயிட்டு தான இருக்குது. நீங்க அதுக்கப்புறம் அவங்கள போய் பனிஷ் பண்றது எல்லாம் வேற. அந்த மைண்ட் அந்த அந்த எண்ணங்கள்லாம் வந்து இப்ப ஜெயில்லலாம் போட்டாங்கன்னா ஏன் போடுறாங்க? அவங்கள கொன்றலாம்ல ஏன் கொல்ல மாட்டாங்க? அந்த மனமாற்றம். அதுதான் பனிஷ்மென்ட். இல்லையா? ஒரு மனசு மனசு வந்து மாறணும். சட்டம் அப்படிதானே இருக்குது. அப்போ நீங்க பண்ற வேலை வந்து ஒருத்தர மாத்தணும். இப்ப நான் அதானே சொன்னேன். என்ன யாராவது கெட்டது பண்ணிட்டீங்க, என்ன பழி வாங்கிட்டீங்க.
பழி வாங்கிட்டே தான்ப்பா இருப்பாங்க. அது 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 இந்த சினிமாலேயே வர்றதா அந்த ரிவெஞ்ச். நான் உன்னை பழி வாங்குவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அடே நண்பா உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் உண்மை சொல்வேன் அப்படின்லாம் வெற்றி நிச்சயம் பாட்டு தலைவர் பாட்டில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்தது தான் எல்லாமே. அப்போ இந்த மாதிரிலாம் வச்சு வச்சு நம்மளுக்கு அதெல்லாம் நார்மல் படுத்தி நம்மளை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, அதை வேல்யூ பண்ணணும். என் கஷ்டம் நான் வாழ்க்கையில் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, அப்படி திரும்பி பார்த்தேன்னு வச்சுங்களேன், அப்படியே நடுங்கும். அப்படியே சிவராயிரும் ஒரு நிமிஷம். அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜை திரும்பி பார்த்தாலும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உயிரெல்லாம் மூச்சு விட முடியாது. அதே மாதிரி சைல்டுஹுட்டை திரும்பி பார்த்து இப்படி பார்த்தேன்னு வச்சுங்க, ரொம்ப போன கெட்டு இருக்கிற ரொம்ப கேட்டாங்க, கேஆர் இப்போ மட்டும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் லைஃப்பில் கொடுத்து திரும்ப 15லேருந்து வர சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டி, நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என்னால் வரவே முடியாதுன்னு விட்டுருங்க. எல்லாரும் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து எனக்கு 18 தான் 16 தான், ஏன் நம்ம அந்த வயசுக்கே போகலாம், டைம் அப்படியெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னால் வர முடியாது, எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுவே போதும். எந்த சாமி புண்ணியமோ நல்ல மனுஷங்க புண்ணியமோ நான் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டேன். எப்பாவது சொல்கிறதா எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் திரும்ப வருவேன், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு. திரும்பி பார்த்தா எனக்கு அவ்வளோதான், எனக்கு ஷிவராகி எனக்கு ஃப்ரீஸ் ஆகிரும் உடம்பெல்லாம். அப்படி தான் என்னோடய லைஃப்பில் இருந்திருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. போதும், மனுஷனாக பிறந்ததுக்கு எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை போதும், எனக்கு இனிமேல் மனுஷ பிறவியே வேண்டாம். சரிங்களா? அதனால் இன்னொரு பிறவியெல்லாம் நான் மனுஷனாக பிறக்கணும், இப்படி கேராக வரணும், இல்லை ஒரு பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும், இப்படி வரணும், எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. நான் அப்படிலாம் வரவே விரும்பலை. நான் இந்த பிறவி நல்லபடியாக முடிச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான். இருக்கிற வரைக்கும் நம்மளை நம்பி 2 குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வந்துருச்சு. நம்மளை நம்பி பெற்றவங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, இந்த சமுதாயம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்குது. ஒரு சில பேர் தவறி போயிட்டாங்க, இந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. இவ்வளோ பொறுப்பு இருக்குது. அதனால் ஒரு 4 ஜென்மத்தில் பண்ணுற வேலையால் இந்த ஜென்மத்தில் நான் முடிச்சிருவேன்னு நம்புகிறேன். இன்னும் இருக்கிற காலம் எவ்வளோ நாள் கடவுள் கொடுக்குறாரோ அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதோட அந்த முக்தி அடையிறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி அடைஞ்சிக்கிறேன். எனக்கு இது போதும். எனக்கு இன்னொரு ஜென்மெல்லாம் மனுஷனால நான் பிறக்க விரும்பலை. ஏதாவது நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மாடாக பிறந்துக்கிறேன், எனக்கு அதில் சந்தோஷம்தான். எருமையாக பிறந்துக்கிறேன், பன்னியாக பிறந்துக்கிறேன், கழுதையாக பிறந்துக்கிறேன், ஏதாவது ஒரு விலங்காக பிறந்துட்டு போகிறேன். நாயாக பிறந்தவங்க நன்றியோடு வந்திருப்போம் கடைசி வரைக்கும். அது வந்து இன்னொரு வீடியோ கிளிப் வந்துச்சு, அனுப்பிச்சாங்க, அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்குது, பட் பண்ணுவாங்களான்னு தெரில. அதாவது வந்து அந்த ஓனர் இறந்துட்டார், அந்த நாய் ஹாஸ்பிட்டல்லே சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போனதை பார்க்காம ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஓனர் வந்துருவாருன்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிட்டே இருக்குது சாப்பிடாம. அப்போது இந்த நல்ல விஷயங்களை பற்றி தான் எல்லாமே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போர் அடிச்சிருது. போர் அடிக்குதுன்னா அப்புறம் நம்மளை வெட்டுற மாதிரி, குத்துற மாதிரி, கஞ்சா வைக்கிற மாதிரி, போதைப் பொருள் இது எல்லாமே வச்சு தான் படம் எடுப்பாங்க. பொண்ணுக்கு போகிற குடிக்கிற மாதிரி. அதில் நாங்கள் வெளியே வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா டிஎஸ்? அதெல்லாம் ஒரு சோசியல் ஸ்டிக்மாவோ சொசைட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ஷார்ட் லைஃபு. 30 வருஷம் நம்ம போராடி 25 நல்லா போராடி நல்லா படித்து வந்து வேலை கிடச்சி 25, திரும்ப கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி, இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஜாபில் பெருசாக வந்து செட்டில் ஆகிருக்கலாம் ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன, 30 to 40, 50, அவ்வளோதான். 50க்கு ப்ரைவேட்டில் போனால் 50 வரைக்கும் நம்மளை வேலையை வச்சிருப்பான்னு தெரியாது. நீங்கள் 25ல் படித்து முடிச்சுட்டு உடனே வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 45 வரைக்கும் இருக்கும். நம்ம எப்படி இருக்குது, நம்ம நேச்சரை பொறுத்து தான் நம்ம சர்வே பண்ணுறதெல்லாம். ஸோ எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்லாம் எனக்கும் தெரியாது, சர்வேலாம் பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு ரொம்ப ஷார்ட்டான லைஃப்பில் போய் என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என் பையன் வந்து சொல்கிறான், ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஃபுல்லாக அவன் எதுவும் பண்ணுறதில்ல. நான் கேட்டேன், ஏன்பா ஒரு நாளை முழுது வேஸ்ட் பண்ணுறேன், ஏதாவது பண்ணலாம்னா, டேட் நான் வந்து டாப் ஸ்டூடெண்ட், நான் வந்து ஃப்ரைடே வரைக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணுறேன், சாட்டர்டே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இது பண்ணேன். உனக்கு என்னப்பா ஸ்ட்ரெஸ்ஸு? டெய்லி விளையாடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஆன்லைனில் விளையாடுற, ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி வேஸ்ட் பண்ணலாமாப்பா அப்படின்னு சொன்னேன் நான். கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமல்லப்பா, ஒரு கண்டினியூட்டி வச்சுக்கப்பா, ஒரு நாள் அது பண்ணாமல் விட்டீங்கன்னா அடுத்த நாள் அது இம்பாக்ட் பண்ணும், அந்த மாதிரி மென்டலாக நீ கொஞ்சம் ரெடி ஆகிக்கப்பா அப்படின்னு. இப்போ நான் வந்து என்னென்னா, ஒரு ஏசல் ஒரு அலுமினி வேலைக்கெலாம் நான் சின்சியர் இல்லாட்டி இது பண்ணவே முடியாது. எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, காலையில் ஒரு 2.5 மணி நேரம் பேசிட்டு இப்போ ஒரு 1 மணி நேரம் இல்லையா, 3.5 மணி நேரம் இன்றைக்கி. எனர்ஜிங்கிறது என்ன டிஎஸ்? சக்திங்கிறது என்ன? நம்ம உடம்புலேருந்து ஜென்ரேட் ஆகி வெளியே வந்தால் தான் ஆகும். அது வந்து நீங்கள் பேஷனாக இல்லாட்டி இதை எப்படி பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்படி நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. எந்த இடத்துலையும் வந்து மனசுட வேண்டியதில்லை, பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் வந்து இந்த பிம்பமெல்லாம் நிறைய உடஞ்சி போச்சு. இப்போ இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, அவங்கள யாரையும் நான் தப்பாக சொல்லலை. அவங்களும் ரொம்ப குறைவான நம்பர்ஸ் தானே இல்லையா? நம்ம ஒரு நார்மலாக இருந்தவங்க தானே அதிகம். அவங்களுக்கெல்லாம் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக, நீங்களாம் ஒரு படித்து பெரிய இடத்துக்குலாம் போயிட்டீங்கன்னா மற்ற நண்பர்கள்லாம் கூப்பிட்டு கேளுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா, எனக்கு வந்து கைட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஒருத்தர் பில்டு பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் நீ வேலையில்லாமல் கஷ்டப்படுறேன், நான் இப்போயே வேலைக்கு வந்துட்டேன், என்னால் ஒரு மாதம் இவ்வளோ கொடுத்துட முடியும், ஒரு 1 இயர் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ எதாவது படித்து டெவலப் ஆயிருவியா அப்படிலாம் கேளுங்க. உங்கள் வீட்லேயே போய் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சே சொல்லுங்கள். நான்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கேன்.
நான் முதல்லாம் அப்படி தான் சொன்னேன். சொல்லுங்களேன், இன்னும் 4 பேத்துக்கு உதவி பண்ணலாமே. அப்படிதான் இந்த சர்க்கிள்லாம் ஃபார்ம் ஆச்சு. இல்லாட்டி சும்மா வந்துருமா? இல்லையா? ஸோ அத பண்ணுங்க. கெட்டதெல்லாம் எதுவும் நம்ம லைஃப்ல வேண்டாம். நல்லபடியா இருங்க. எந்த இடத்துல நம்ம கவனம் வந்து நல்ல விஷயம் பண்றதுக்கு தான்ப்பா அந்த வெறி வேணும். அதுக்கு தான் பேஷன் வேணும். அதுக்கு தான் துடிக்கணும். நம்ம ஒரு 4 பேத்துக்கு நல்லது பண்ணிறணும். அப்படி தான் இருக்கணுமே தவிர, அத தாண்டி மத்த எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அத தாண்டி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் போய் இத பண்ணிருவேன், அத பண்ணிருவேன் அப்படிலாம் எதுவும் வேண்டாம். சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்குங்க. மெயினா வந்து பெத்தவங்கள நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஹோமேஜ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால பார்த்துக்க முடியாட்டி கூட நம்ம கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹோமேஜ் பில்ட் பண்ணிறலாம். எனக்கு நீங்கலாம் வந்து சேருங்க டியர்ஸ். பாதிப்போட இருந்து வளர்ந்தவங்க தான் அதிகம் நம்ம இந்தியன் சொசைட்டில. அதனால நீங்கலாம் ஒண்ணா சேர்ந்து வந்து கூட இருந்தீங்கன்னா, நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். இப்போ எங்கேயெல்லாம் பாதிப்பு வருது, ரிஸ்க் வருது, கஷ்டம் வருதுன்னா, அந்த இடத்துல அந்த கத்தி எங்க கழுத்துக்கு தான் வர மாரி தான் வச்சிருக்கேன். எந்த லீடு ஒர்க் பண்ணாலும், எங்க மிஸ் பண்ணாலும், எந்த இடத்துல கெட்ட பேர் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைய ஃபேஸ் பண்ற மாரி இருந்தா நான் தான் போய் முன்னாடி நிக்கிறேன். கரெக்ட்டா? யாராவது நல்லா பண்ணா உங்கள தான் சொல்றேன். அப்படித்தானே வந்திருக்குது. இப்போ வஞ்சி போயிட்டு வந்தா வஞ்சி, சர்வேஸ் போயிட்டு வந்தா சர்வேஸ், கோபுவோ இல்ல வந்து அம் மனோஜோ, இல்ல ஜிபியோ, பிரகாஷ் யாரு போயிட்டு ஆஷாவோ யாரு போயிட்டு வந்தாலும் அவங்க பேர் தான் சொல்லியிருக்கு. எம்கே பணம் அந்த 200 பேருக்கு 500 பேத்துக்கு சாப்பாடு குடுத்தாங்க. எம்கே பேர போட்டு தான் வந்திருக்குது. நம்ம எங்கேயுமே எதையுமே ஹைட் பண்ணி சொல்லவே இல்லையே. இங்க என்னன்னா இந்த மக்களுக்கெல்லாம் அ நம்ம மேல இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, நம்ம மேல இருக்கிற அந்த போட்டி, பொறாம, அம் அதுக்கு ஒருத்தர் உழைக்கணும்ல. சின்ன வயசுலேருந்து உழைக்கணும்ல. இல்லையா? அத 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 நேசிக்கணும்ல. நான் இப்படி அத பண்ணணும்னு நெனைக்கணும்ல. இங்க தான் அப்படி இருக்கிறதே இல்லையே. அப்படி இல்லாம இருந்துட்டு போயி அதுவும் நெறைய பேர் வந்து அந்த பணம் குடுக்குறக்கு மனசே வர்றதில்ல. வருஷம் ஒரு ரூ. 1000 கூட குடுக்குறதில்ல. அப்போ உங்களுக்கெல்லாம் எங்க வாழ்க்கை எங்க புரியும்? நாங்க நாங்க ஒர்க் பண்றது எப்படி புரியும்? நீங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து கூட இருக்கனால ஒரு அன்பா கொஞ்சம் குடுத்தா அது எல்லாத்தோட வாழ்க்கைய மாத்தும்ல. கொஞ்சம் குடுக்கலாம்ல. சரியா? அதுக்கு இல்ல நீங்க தான் வந்து டிரைவ் பண்ணி எடுத்து கொண்டு போய் உங்க பேர்லயே குடுத்துடலாம்னா, அதுக்கு வாங்க. நாங்க வெல்கம்னு தானே சொல்றோம். உங்க பேரே போட்டுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம்ல. இல்லையா? நம்ம ஒரு ப்ராசஸா இத பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. யார் எந்த லீடு வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே உள்ள வந்துருது. இப்ப போய் பாருங்க இந்த ஒவ்வொரு இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல பிஎம்ஹெச் செலமனில வந்த அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்ம அந்த ரிவ்யூலலாம் எல்லா லீட்ஸ பத்தி எழுதியிருப்போம். யார பத்தி எழுதாமைலாம் இல்ல. இப்ப என்னன்னா, அது வந்து ஸ்கூல் சேனல் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி கிடையாது. அது ஸ்கூலுக்காக ஆரம்பிச்சது தான். ஸ்கூல் எக்ஸிஸ்டிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேணுமல்ல. அவங்கள வச்சு தான் ஆரம்பிச்சது. ஆனா சமுதாயத்துக்கு தானே வேலை செய்றோம். அப்ப இது சமுதாயம் சார்ந்தது தான். இட் இஸ் நாட் பர்ட்டிகுலர்லி கனெக்டட் டூ ஒன் ஸ்கூல். இட் இஸ் கனெக்டட் டூ த சொசைட்டி. கனெக்டட் டூ த கண்ட்ரி. அப்ப நீங்க எல்லாரும் அதோட வந்து சேர்ந்துக்குங்களேன். நம்ம நெறைய சேனல் இப்படி கிரியேட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. நீங்க அத்தன மக்கள் அதுல வந்து சேருங்க. அது அவங்களுக்கு உண்டானதா மட்டும் நீங்க பார்க்க வேண்டியதில்ல. ஏன்னா, நம்ம படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல நம்மளுக்கு 10 பேர் ஆகாதவனும் இருப்பான். பக்கத்து கிளாஸ்ல 5 பேர் ஆகாதவனும் இருப்பான். அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% நம்மளுக்கு ஆனாங்கன்னா, நல்லா வேலை செஞ்சு 30% உங்களுக்கு ஆகாதவங்கள தான் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கும். அப்ப நம்மளுக்கு புடிச்சவங்கலாம் ஒண்ணா சேரும்போது இது பெருசாகும்ல. ஏஸ்ல அப்படித்தானே பெருசாச்சு. பியூ அப்படித்தானே. எல்லாமே அப்படிதான் வரணும். நீங்க அதனால அது கொஞ்சம் பாருங்க. மெயினா வந்து அ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பழக்கங்கள், ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸு, ஒரு கைண்ட்னஸ்ஸு, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது. எத்தன வலி வந்தாலும் 2 சொட்டு கண்ணீர விட்டுட்டு தொடச்சு போட்டு போட்டு இன்னொருத்தன் கஷ்டம்னு போய் நின்னு பண்ணுங்க. கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்கள டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். அத நீங்க பண்ணுங்க. வாழ்க்கையில பெருசா வந்துருவீங்க. சரியா? உங்கள புரியாதவங்கலாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆம் அன்பா இருப்பாங்க. எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாரி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே லைஃப்ல இருக்கு. நீங்க மெயினா இருக்கிறீங்க கூட. புரிஞ்சுக்கிறீங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த மாரி கஷ்டப்படுற ஒவ்வொரு பையனுக்கும் அந்த முட்டுச்சந்து மூலையில இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்து சேரட்டும். நீங்க நம்பி வேலை செய்யுங்க. நம்பி படிங்க. படிப்பு வந்து உங்க வாழ்க்கைய மாத்திரும். ஒண்ணுமே வசதி இல்லாம, வழி இல்லாதவனுக்கு படிப்பு மட்டும் தான் ஒரு மூலதனம். இல்லையா? நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலிபிரிட்டி கிட்ஸ் இவங்கலாம் வந்து, நான் ஏன் படிக்கணும்? இந்த பிக் பாஸ் ஒருத்தர் அத அனுப்பிச்சு அத பத்தி பேச சொன்னீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏன் வந்து நான் படிக்கணும்லாம் யாரோ வந்து சண்டை போட்டாங்கலாம் சொன்னீங்க. நான் படிக்க வேண்டாம். எனக்கு படிப்பு வரல அப்டின்லாம். எனக்கும் தான் படிப்பு வரல. எனக்கு படிக்க புடிக்கல. எனக்கு பள்ளிக்கூடம் போக புடிக்கல. எனக்கு படிக்கிற கஷ்டமா இருக்குது. நைட்டு மூலமா உட்காந்துட்டு அது மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் படிக்கிறக்கு எனக்கு வழி இல்ல பொழைக்கிறக்கு. சரியா? எனக்கு ஒண்ணுமே இல்ல வாழ்க்கையில. எனக்கு ஏதோ கொஞ்சம் படிப்பு கிடைச்சது. அந்த படிப்பு வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். எங்களுக்கெல்லாம் அது வாழ்க்கையில வந்து அது கிடைச்சனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். எங்களுக்கு மட்டும் உட்காந்து இப்போ ஒருத்தருக்கு வலிக்குதுன்னா, அது எனக்கும் வலிக்கும். சரியா? எனக்கு மட்டும் வலிக்காமல் இல்ல. இப்ப இது கூட வந்து பயங்கர இன்ட்ரஸ்ட்டா, பேஷனா போய் இந்த சொசைட்டிக்கு இத பண்ணணும், இந்த வீடியோவ பண்ணணும், இன்னைக்கு முடிக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பண்ணணும்னா, இத இத வந்து இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன்னா, யாரோ இன்னும் கொஞ்சம் வியூஸ் வரும், இன்னும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் பிரயோஜனமா இருக்கும்.
மக்களும் மாறுவாங்க. எங்கள தேடி நெறைய பேர் வருவாங்க. இதுல ஏதோ ஒரு ஃபண்டு கிண்டு எலிஜிபிள் ஆயி வந்துச்சுன்னா, இந்த ஒரு இன்னொரு பையன் கஷ்டப்படுற பையனுக்கு புள்ளைக்கு படிக்கிறதுக்கு போட்டுன்னு தான். சரியா? அப்ப இது மோர் தென் பேஷனோட நான் ரெஸ்பான்சிபிளா பொறுப்பா எடுத்து தான் இத பண்ணேன். என்னோட என்னோட ப்ரொஃபஷனல் கேரியரையவே நான் அப்படிதான் மாத்திக்கிட்டேன். அதனால தான் அவ்வளோ நல்லது பண்ண முடிஞ்சது. நம்ம வந்து நல்லது பண்றதுக்கு அரசியல்வாதி தான் வரணும். அவங்க எப்படி அத்தன பேர் பண்ண முடியும்? மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அப்படிதான். நாட்ட காப்பாத்தணும், மிலிட்டரிக்காரங்க தான் போய் காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. நம்மளுமே காப்பாத்தலாமே. நம்மனால முடிஞ்ச நல்ல வேலைகள செஞ்சுட்டு இருந்தாலே நாட்ட காப்பாத்துறது தானே. இல்லையா? ஒரு குட் சிட்டிசன் அப்படிங்கும்போது, என்ன எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்றது, ஒரு சமுதாய அக்கறையோட இருக்கிறது, மத்தவங்க நல்லா இருக்கும்னு நம்புறது, தான் ரொம்ப சுயநலமா இல்லாம இருக்கிறது, ரொம்ப பேராசையோடு இல்லாம இருக்கிறது, உழைச்சா தான் நம்ம சம்பாரிச்சு போய் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்னோட காசுல தான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிறது. மத்தவங்கட்ட பணத்த வாங்கி ஏமாத்தக்கூடாதுன்னு இருக்கிறது, நம்மகிட்ட இருக்கிற பணத்த வச்சு வாழ்ந்தா போதும்னு இருக்கிறது, பணம் இல்லையா பெருசா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம்ன்னு இருக்கிறது, ஒருத்தருக்கு உதவி பண்ணா அவங்க திருப்பி வந்து பண்ணும்போது அன்பா அத ஏத்துக்கிறது, திருப்பி போய் அவங்களுக்கு பண்றது, ஒருத்தர் ஒரு ஒரு ஒண்ணு வாங்கிட்டோம்னா, அது அப்படியே நம்மளுக்கு அந்த அக்கவுண்டபிளா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நான் ஒண்ணு வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து திருப்பி நான் எப்ப பண்ண முடியும்னு அத துடிக்கணும். அந்த மாரி நம்ம வரணும். ஸோ அப்படி நீங்கலாம் வருவீங்கன்னு நான் நம்புறேன். இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அட்லீஸ்ட் யாரு வராட்டி கூட அந்த தாயில்லா பசங்கள வந்து சேருங்க. சரியா? தந்தையில்லா பசங்கள வந்து சேருங்க போதும். எனக்கு வேறலாம் யாரும் வரணும்லாம் அவசியம் இல்ல. வந்தா சந்தோஷம் தான். நீங்க இத புரிஞ்சுகிட்டு வந்து இத பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போணும்னு, இந்த வழியில வளர்ந்த ஒரு வாழ்க்கையில சினிமால பார்த்துட்டு இவங்க எமோஷன் ஆயி கொஞ்சம் கிளாப் பண்ணிட்டு போயிருவாங்கப்பா. ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து பார்த்தா, நம்மள எல்லா இடத்துலயும் வந்து நம்மகிட்ட ஒண்ணு பேசுறது, வெளியில போய் ஒண்ணு பேசுறது. அவன் தானே ஒண்ணும் இல்லாம தானே வந்தான் அப்படின்னு. ஒண்ணும் இல்லாம வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாரும் ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுனது தான் இங்க. சரியா? அம் எந்த இடத்துலயும் வந்து ஒரு டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணாம, எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டு அன்பா அரவணைச்சு, நல்லவங்க கெட்டவன் பார்க்காம, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க, நல்லது பண்ணவங்களும் பார்க்காம, நம்மட்ட ஏமாத்துறவங்கள பார்க்காம, எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒண்ண ரன் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது இத்தன வருஷமா பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ, அதுக்கு நெறைய பேர் உறுதுணையா இருந்தீங்க. நீங்க இன்னும் நெறைய பேர் வரணும். மனசு விடக்கூடாது. அம் இந்த மென்னோட லைஃப் இது அது என்னோட நேச்சர் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்றது எத்தன கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. மேபி இந்த நேச்சர் தான். இப்ப நான் இத சொன்னேன்னா நெறைய பேர் சொல்றாங்க, இந்த நேச்சருக்காக தான் நாங்கலாம் வந்தோம்ன்னு நெறைய பேர் சொல்றீங்க. அது கூட உண்மையா இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. பட் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா நடந்துருச்சு. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கட்டும். என்னோட என்னோட பிரேயர்ஸ் எப்பவுமே இருக்கும். நீங்க என்ன வந்து கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணி குடுக்குறோம். சரியா? இந்த தடவ கூட ஒரு பொண்ணு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை கேட்டாங்க. நான் நேரா கூட்டிட்டு அங்கேயே போயிட்டோம். வாங்க போலான்னு அங்கேயே போயிட்டோம். அங்கேயே போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். ஸோ என்ன முடியுதோ நாங்க அத பண்ணி தர்றோம். நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட வந்து கொஞ்சம் இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சினிமா பார்க்கலாம், வெப் சீரிஸ் பார்க்கலாம், பிக் பாஸ் பார்க்கலாம், போர்ன் சைட் பார்க்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், பப்புக்கு போலாம், பார்ட்டிக்கு போலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தலாம், நம்ம ட்ரிப் என்ன வேணா பண்ணலாம். ஆனா மத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னு இந்த மாரி போய் வேல மட்டும் செஞ்சிடக்கூடாது. இது மட்டும் தான் கெட்டது. சரியா? அப்ப கெட்டத பூரா சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப. நல்லத பூரா சப்ரஸ் பண்றாங்க பாத்தியா? கெட்டத பூரா கொண்டு வந்துட்டாங்க இங்க. சரியா? இப்ப நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்து பப்பு, பார்ட்டின்னு குடிச்சு ஆடியிருந்தா தானே உங்களுக்கு வந்து அது கன்சர்னா இருக்கும். நான் வந்து அது பண்றது இல்லையே. அப்ப என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் நெறைய டைம் அதுக்கு வேஸ்ட் பண்ணாங்க. நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு 1 மணி நேரம் எங்களுக்கு குடுக்கலாம்லலாம் கேட்டுருக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் நெறைய நடந்திருக்குது. சரியா? ஸோ யாரோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் வரல. அன்டில் அன்லெஸ் நீங்க வந்து என்கிட்ட சொல்லி வேலை பார்க்கும்போது தான். இந்த வாழ்க்கை வந்து நான் ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். வந்து கடைசியா இது இருக்கட்டும். நான் வந்து எழுதின ரைட்டப்ல ரொம்ப நெறைய லைக்ஸ் வந்த ரைட்டப் இதுதான். ஒரு ஃப்ரெண்டு சிடிஎஸ்ல இருந்தாரு. அவர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஸ்கூல்ல இல்ல வேற ஒரு ஊரு. தமிழ்நாடு தான். அப்ப சொல்ட்டே இருந்தாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த கம்பெனியில வந்து ஒரு 4 இயர்ஸா இருக்கிறாரு. அவங்க கிரீன் கார்ட்லாம் பண்ணலாம். அந்த ஸ்டேஜ்ல வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. என் ஒய்ஃப் வேலையே பார்க்க முடியல இங்க வந்து. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு என் லைஃப் இப்படி ஆயிருச்சு. ம் இ இ கீழ இப்படி இருந்தவங்கலாம் இப்படி ஆயிட்டாங்க. நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்லாம் சொன்னாப்படி. அப்ப நான் சொன்னேன், அ இந்த வாழ்க்கை வந்து ஒவ்வொரு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டா நம்மளுக்கு கத்துக் குடுக்கும். எப்படின்னா, எனக்கு அது டக்குனு அது தோணுச்சு. அவர்கிட்ட பேசும்போது. இப்பல்லாம் இது வந்து இந்த ரைட்டப்லாம் எழுதி ஒரு 10 வருஷம் இருக்கும். சரியா? எனக்கு டக்குனு இந்த டைம் ஞாபகம் வந்தப்ப சொன்னேன். அப்ப என்னன்னா, நம்ம எப்பவுமே வந்து அம் இங்க எல்லாருமே உழைச்சு முன்னுக்கு அவ சொன்ன இன்னொரு ஃப்ரெண்ட் ஏசலே கம்பேர் பண்ணி சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க வந்து அவர வந்து அவரு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாருன்னு ஒரு மட்டமா பேசக்கூடாதுல்ல. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் ஒண்ணும் பண்ண முடியலைன்னா, இந்த சொசைட்டி வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு வேற விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கு. வேற விஷயத்த கத்துக் குடுக்கும். நம்ம வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா இருக்கலாம், காலேஜ் ஃபர்ஸ்ட்டா இருக்கலாம். இதெல்லாம் அதுக்குள்ள தான். அங்கிருந்து வெளிய வந்து பார்க்கும்போது சொசைட்டி வேற மாரி இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த சொசைட்டில என்ன புரிஞ்சுகிட்டு எப்படி நம்ம மூவ் பண்றோங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை வரும். நம்ம ரியாலிட்டி எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ க்ளோஷரா அதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து உங்க ஒய்ஃப் தான் வேலை செய்யணும்னா, அவங்கள எம்எஸ் படிக்க வைக்கலாம். படிச்சு அவங்க ஓபிடி எல்லாம் இருக்கு. ஒர்க் பண்ணலாம். விசா வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து இங்க பண்ணலீன்னா, எங்க போனா உங்களுக்கு கிரீன் கார்டு பண்றாங்களோ, அங்க போய் ஒர்க் பண்ணி 140 EAD வாங்கி குடுக்கலாம்.
அப்போ தான் அது இஏடி வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். இஏடி கூட வரல, சாரி அப்போ இஏடி இல்லை, H4 இஏடி இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்த எம்எஸ் படிக்கிற ஆப்ஷன் தான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னேன்னா, இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் அப்படி சொல்லும்போது, அவர் என்ன ராகுல் டிராவிட்டாக இருந்திருப்பார், சரியா? அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவன்லாம் படிக்க கூட மாட்டான், கம்மியாக தான் படிப்பான். என்னை விட கம்மியாக படிச்சவங்க எத்தனை பேர் எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் நிறைய உழைச்சிருப்பாங்கல்ல, இல்லையா? எல்லா இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் தான் தேவைப்படுது, ஒரே மாதிரி ஸ்கில் செட் எல்லாம் தேவையில்லை. அப்போ நான் சொன்னேன், சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்ம இந்தியா டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப வெரி மச் நீடட் தான், மஸ்ட் தான். பட் சேம் டைம் ராகுல் டிராவிட்டோட அச்சீவ்மெண்ட்டை வந்து யாருமே குறைச்சி சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பில்லர் ஆஃப் இந்தியன் டீம் ஒரு காலத்தில். இவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாரோ அவர் அவ்வளோ ஸ்லோவாக ஸ்கோர் பண்ணுவார். பட் அவரும் ரொம்ப வேல்யூபிள் தான் டீமுக்கு. ஸோ இங்கே யாருமே லெஸ் வேல்யூபிள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சுச்சுவேஷனை பொறுத்து தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது. இங்கே காம்படிஷனே கிடையாதுன்னு சொன்னேன். நம்மளை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது இது. ஏன்னா காம்படிஷன்னா போராடிக்கிட்டே இருக்கு. நம்மளை அப்படிலாம் கிடையாது. இந்த ஷார்ட்டான டைம் முடிஞ்சு நம்ம செத்து போயிடுவோம், அவ்வளோதான். இங்கே காம்படிஷனே கிடையாது. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் அவரை பார்க்க வேண்டாம். அவருக்கு சபாஸ் சொல்லுங்கள். என்னை விட வேற ஒரு நேச்சரில் அவன் ஜெயிச்சான்னா அவன் இன்னும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பானுங்கிற ஒரு நம்பிக்கை வரட்டும். சல்மான் கான் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனோ, ஷாருக் கான் அப்படி தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற, சாரி இந்த நேம்லாம் நான் கோட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த மாதிரி தான், சரியா? இப்படி தான் பார்த்துங்கன்னு சொன்னால் அப்புறம் அவங்க வந்து திரும்ப படித்து அவங்களாம் வேலைக்கு போய் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நல்லா வெல் டு டூ, இப்போலாம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அப்படி தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் என்கிட்ட பேசுனது நான் சொன்னபோது சொன்னார், எனக்கு அன்றைக்கெலாம் அத்தனை கஷ்டம் இருந்துச்சு, நீங்கள் 1 மணி நேரம் பேசுனீங்க, அப்படியே மருந்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு, தீர்க்கதர்ஷி மச்சி நீங்கள் அப்படின்லாம் வருவார். அது 2-3 பேர் அதை சொல்லிக்கிறாங்க, நீங்கள் தீர்க்கதர்ஷிக்கு யாருன்ட்டு வருவாங்க. அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இந்த ரூட்டு தெரியுமே, இப்படி தானே ஒர்க் பண்ணியிருக்கிறோம், இப்படி போனால் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க. அதை தான் நம்ம சொல்லிக் கொடுத்து, நம்ம கற்றுக்கிட்டது தான் சொல்லிக் கொடுத்தது. வேறங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதோ, ஒரு இஷ்யூ ஒர்க் பண்ணும்போது லேர்ன் பண்ணிக்கிட்டதோ, அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுத்தது. அதில் நாலேஜ் இருக்குது. வேறு இதில் கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. என்னை தேடி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு அத்தனை பசங்களை வேணும்ப்பா. உங்கள்கிட்ட தான் நான் வந்து இன்னி இருக்கிற 20 வருஷம் உங்களோட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், சரியா? அம்மா எல்லாம் வளர்ந்த பசங்க, உங்களோட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறக்கும், என் வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும், ஒன்றா இருக்கிறக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உயிரை கொடுத்து நிற்கிறக்கும் எனக்கு நீங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சீக்கிரம் வந்து சேருங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து மிச்சம் இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடியாகி நான் இன்னும் போகல. நானும் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. நீங்களும் பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. தேங்க்யூ.